ஓகே. நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் இந்த வணக்கம். ஆமா காகித மலர்கள் அப்படின்ற நாவல் வாசிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம 15 அத்தியாயம் வாசிச்சிருக்கிறோம். ஆதவன் அவர்கள் எழுதிய நாவல் 1970s செட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நாவல். நான் போன மீட்டிங்க்கு வர முடியல. அதுக்கப்புறம் 15 சாப்டர் வாசிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த எழுத்து முறை. முதல்ல ஆரம்பத்துல 2 சாப்டர்கள் வந்து எங்க போகுதுன்னு தெரியல. இளைஞர்கள் எங்கேயோ போறாங்க, டீ குடிக்கிறாங்க, வராங்க, கிண்டல் பண்றாங்க, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அடுத்தடுத்த சாப்டர்ல புதிய கேரக்டர்ஸை வந்து தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டே இருக்காங்க. இதுல முதல்ல தம்பி வராரு, அப்புறம் அண்ணனை காட்டுறாங்க, அண்ணனுடைய பின் வாழ்க்கையை காட்டுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பெயிண்டிங் வரையப்படுற ஒரு அனுபவம் எனக்கு கிடைச்சது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சின்ன சின்ன இமேஜ் எல்லாம் அப்படியே துணுக்குகள் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ ஒரு 3வது 4வது சாப்டர்ல நினைக்கிறேன் அவருடைய மூத்த அண்ணன் விஸ்வம் பத்தி பேச ஆரம்பிச்ச சாப்டர்ல தான் எனக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சது. அதுல வந்து விஸ்வத்துக்கும் அவருடைய மனைவி அல்லது காதலி அவங்களோட பேரை மறந்துட்டேன் நானு. பத்மினி. அவங்க 2 பேருக்குமான ஒரு உறவு இருக்கு இல்லையா? அவங்க அமெரிக்கால ஒரு பார்ட்டியில தான் சந்திக்கிறாங்க. அவங்க 2 பேருக்குமான ஒரு பாவனை மற்றும் பாவனை கலைதல் விளையாட்டு வந்து நடந்துட்டே இருக்கிறத வந்து சுட்டி காட்டியிருந்தாரு. அந்த பகுதிகளை வாசிச்ச உடனே எனக்கு இன்ட்ரிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த எழுத்து, இந்த டைப் ஆஃப் எழுத்து. அதுல இருந்து தொடர்ந்து அடுத்தடுத்த கேரக்டர்களை அறிமுகப்படுத்தும் போது அவங்களுடைய மன ஓட்டத்தை தொடர்ந்து இந்த 3ஆம் தரத்துல இருந்து, அதாவது ஒரு 3வது நோக்கு நிலையில இருந்து ஆத்தர் எழுதியிருக்கிறாரு இல்லையா? இது வந்து தன்னிலையிலிருந்து எழுதப்படல. ஒவ்வொரு சாப்டரும் ஒரே நேரத்துல அவங்க கேரக்டர் சிந்திக்கிற மாதிரியான பார்வையும் இருக்கு, கேரக்டர் சிந்திக்கிறதுல உள்ள ஒரு விமர்சனமும் இருக்கு. இது வந்து இந்த மாதிரியான ஒரு எழுத்தை வந்து சர்வ ஞான நோக்கு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சுத்தி நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய, யார் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லக்கூடிய இடத்துல எழுத்தாளர் இருக்கிறாரு. இது இந்த ஆங்கிள் வந்து இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ரைட்டிங் இந்த கதையை சொல்றதுக்கு ரொம்ப பயன்பட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. இந்த நுவான்சஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருத்தருடைய மனசையும் பத்தி காட்டும் போது, ஒருத்தர் வந்து ஒரு மேல் சமூகத்துல இருந்துட்டு அதுல இருக்கிறது எல்லாம் பாவனைன்னு நினைக்கக்கூடிய இடத்துல ஒரு விஞ்ஞானியா விஸ்வம் இருக்கிறாரு. பத்ரியுடைய நண்பனா வரக்கூடிய கணேசன் வந்து அவனுடைய பார்வை வேற மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்னுடைய சமூகத்துல இருந்து அவங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குன்ற மாதிரியான ஒரு பார்வை. இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம். நான் நிறைய உள்ள போக விரும்பல. ஆகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவலா இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல 15 சாப்டர் நான் வாசிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எவ்ரிடே அடுத்தடுத்தால் என்ன நடக்குது அப்படின்றத பாக்குறதுக்கு ஆர்வமா இருந்தேன். நிறைய கட்டுடைப்புகள் பண்ணப்பட்டிருக்கு இந்த நாவல்ல நினைக்கிறேன். பொதுவா எழுத்துக்குன்னு சில வரைமுறைகள் இருக்கும். புத்தகத்துல இப்படிதான் எழுதணும், இதெல்லாம் தான் சொல்லணும், அல்லது ஒரு ஆத்தருடைய இமேஜ காப்பாத்துறதுக்குன்னு சில டைப் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாமே இதுல கொஞ்சம் கட்டுடைக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதை வச்சுதான் மேபி தீப்தி கேட்டிருக்கலாம், இந்த இது வந்து ஒரு டிரான்ஸ்கிரசிவ் நாவலா அப்படின்னு. நான் ஆரம்பத்துல வாசிச்ச ஒரு 4 சாப்டர்கள் அதுக்காக நான் கேட்கல. அவங்க ஏதோ அந்த இதுல போடும்போது டிரான்ஸ்கிரிப்ஷன் நாவல் சொல்லும்போது எனக்கு என்ன சர்ப்ரைசிங்கா அந்த இது டிரான்ஸ்கிரிப்ஷன் நாவலா அப்படின்னு கேட்டேன். அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அவ்வளவுதான். I didn't say this was a ஓகே, குவைட் பாசிபிள். இது வந்து ஒரு மேபி அந்த பார்டர் லைன்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். If we were to categorize. இதெல்லாம் தான் என்னுடைய ஆரம்ப கட்ட சிந்தனைகள். நீங்க என்ன நினைக்கிறீங்க தீப்தி? உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆப்வியஸ்லி நீங்க போன வாரம் சந்திச்சு பேசுனீங்க. அதுக்கப்புறம் படிச்சதுல நாவல்ல நடந்த நிகழ்வுகள் இல்லாம கான்செப்சுவலா அல்லது ஒரு சாராம்சமா உங்களுக்கு இதுல என்ன பிடிச்சிருக்கு அல்லது என்ன புரியுது இந்த மாதிரியான ஒரு நாவல் வாசிப்பு? ஆக்சுவலி இந்த நாவல் படிக்கும் போது எனக்கு என்ன வியப்பா இருந்ததுன்னா, இதெல்லாம் எழுதினது வந்து 1970s. நீங்க சொன்ன மாதிரி செட் இன் 1972. நிறைய விஷயம் இதுல இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ லைக் இன்னும் அந்த ஒரு இது ஒருவேளை வந்து இது டெல்லியில செட் ஆகி இந்த இவங்க எல்லாம் வந்து ஒரு மேல்தட்டு மக்களா இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. இது நிறைய விஷயம் இதுல இருக்கிற நாவல்லாம் இன்னைக்குமே பொருந்தும். இது இப்ப எழுதினதுன்னு சொன்னா கூட ஓ
அதுல ஒரு எதுவும் இருக்காது. அப்படியா அந்த மாதிரிதான் இருக்கும். சோ அந்த அந்த விஷயம் வந்து எனக்கு அதான் மெயினா பட்டுது இந்த நாவல் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒருத்தரோட நீங்க சொன்ன மாதிரி இனிஷியலி வந்து எங்க போகுது இந்த நாவல் அப்படிதான் இருந்தது. ஒரு 4-5 சாப்டர் அப்படிதான் இருந்தது. எல்லார் பத்தியும் சொல்றாங்க. ஒரு இவ்வளவு டீடைல்டா ஒருத்தரோட இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் ஆக்சுவலி போக போக அது எழுதும் போது ஒருத்தரோட மனநிலை, அவங்களோட தாட்ஸ் அதெல்லாம் படிக்கும்போது நிஜமா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அது எப்படி வந்து எல்லாரும் இந்த 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 நாவலோட மையமே வந்து பிம்பம் தானே. லைக் எவ்ரிபடிஸ் எல்லாருமே ஒரு நடிக்கிற மாதிரிதான் இருக்கு. லைக் எல்லாருக்கும் ஒரு அவங்க நினைக்கிறது ஒண்ணு, ஆனா அவங்க பண்றது வேற ஒண்ணு அந்த மாதிரின்றது நல்லா தெரியறது இந்த இந்த படிக்கும்போது. பிகாஸ் நிறைய இன்டர்னல் மோனோலாக் இருக்கு. ஆனா அவங்க செய்யறது வந்து வேற வேற இருக்கு இல்லையா. சோ அதுதான் ஆக்சுவலி இந்த நாவலோட மைய கருத்து. அந்த காகித மலர்களே அப்படித்தானே ஒரு பிம்பம் அந்த மாதிரி தானே அவங்க சொல்றாங்க. சோ அது வந்து நல்லா தெரியுது. ஆமா, ஒரு வாசனையற்ற வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு அழகாவும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கிற மாதிரியான ஒரு இடம் தோற்றம். அதுல பத்ரியுடைய நண்பன் தான் கணேசன் இல்லையா? செல்லப்பாவுடைய நண்பன் ரமணி. ஆமா. அந்த செல்லப்பாவுக்கும் ரமணிக்குமான உரையாடல் வந்து ரொம்ப இதுவா இருந்துச்சு. செல்லப்பாவுடைய மன ஓட்டம் இருக்குல்ல, நினைவு ஓட்டம், ரமணி கூட இருக்கிறான், அவன் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன் இந்த உலகத்துல அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவனுக்கு இருக்கு. அதே நேரத்துல இவன் கூட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கேன் இவன் கூட, நான் எந்த ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இவன் கூட இருக்கிறேன் நானுன்ற மாதிரியான டிஸ்கிரிப்ஷன்லாம் ஒரே நேரத்துல ரெண்டுமா மாறி பேசுற பகுதிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி தட் இஸ் ஒன் ஆஃப் மை ஹைலைட்டட் பேசேஜஸ். ஆக்சுவலி நீங்க சொல்ற பேசேஜ் தான். அந்த ஒரு அவனுக்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்துச்சா இவனோட எல்லாம் இருக்கேன் பாரு அப்படின்னு இருக்கும். அப்படியே அதே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சரி நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னுவான். அந்த மாதிரி அவனுக்கே வந்து அவன் மேல ஒரு வெறுப்பு வரும். சே நாமே இப்படி சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப நல்லவன்டா அப்படின்னுவான். அவனுக்கே வந்து டபுள் இது இருக்கும். சோ லாஸ்ட் டைம் நம்ம ஆக்சுவலி யாதவன் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும்போது தீப்தி வச்சிருக்கிற பதிப்பு வந்து வேற, நான் வச்சிருக்கிறது வேற. என்னோட இ புக்கு இன்ட்ரெஸ்டிங்லி அது வந்து இந்த திருவாரூர் லைப்ரரி புக் அது போல இருக்கு. அதை வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த திருவாரூரோட லைப்ரரி சீல் எல்லாம் அதுல இருக்கு. ஓகே, நம்பர்ல எழுதி வச்சிருக்காங்க. இது 2004 எடிஷன் போல இருக்கு. 1977 அப்புறம் திருப்பியும் 1980ல எங்கேயோ பதிச்சிருக்காங்க. 3rd எடிஷன் ஆஃப் 2004 உயிர்மை பதிப்பகம் பண்ண பதிப்பு போல இருக்கு இது. அதனால இதோட முன்னுரை வந்து மனுஷபுத்திரன் எழுதிருக்காரு. சோ நீங்க கொடுத்த முன்னுரையில எல்லா கதையும் அப்படியே அப்பட்டமா அவர் எழுதிட்டாரு. அதை படிச்ச ஒரு சம்மரி மாதிரி ஆயிடுச்சு. ஆனா மனுஷபுத்திரன் அழகா ஒரு முன்னுரை எழுதிருக்காரு. அவர் வந்து இதோடைய கரு என்ன, இந்த கதையுடைய கரு என்ன, அது என்ன சொல்ல வர்றாரு ஆதவன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து மொத்த சொல்றாரு அவரு. அதாவது இந்த நடுத்தர வர்க்கத்தினுடைய அந்த மன உளைச்சல்கள், அதாவது முக்கியமான விஷயம் அது என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறாருன்னா, ஒரு தனி மனிதன், ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவனுக்குன்னு ஒரு சுயம் இருக்கும், ஒரு சுய எண்ணங்கள் இருக்கும், அவனுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். ஆனா அந்த தனித்தன்மை எல்லாமே இந்த சமூக கட்டுப்பாட்டுல வந்து அடிபட்டு போயிடுது. சோ சமூக கட்டுப்பாட்டுல இருந்து உறவுகள்னால ஒரு உறவுகளோட இருக்கும்போது அந்த உறவுகளும் இந்த கட்டுப்பாடுகளும் வந்து அந்த தனித்தன்மையை மெதுவா அழிச்சிட்டு போய் நாம எல்லாம் ஒரு பிம்பமா மாறிடுறோம். we all become images அப்படிங்கிறாரு. நாம we don't become human beings, we all become images to the society அப்படின்றதுதான் இதோடைய கரு அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஆகும்போது ஒவ்வொரு மனிதனுக்குள்ள நடக்கிற அந்த மன உளைச்சைகள், நீங்க சொன்ன மாதிரி தங்கவேல் சொன்ன மாதிரி தன்னைத்தானே பாத்துக்கிறதும், ஒரு மனிதன் தன்னைத்தானே பாத்துக்கிறான். நான் வந்து இப்படி இருக்கேனே, நான் இந்த மாதிரி பண்ண வேண்டி இருக்கே அப்படின்ற ஒரு சூழ்நிலை கைதியா இருக்கிறதும், இன்னொன்னு வந்து மத்தவங்களை பாக்குறதும். ஓ இவங்க இப்படி இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்க, அப்படி பிஹேவ் பண்றாங்க. எப்படி ஒரு விஸ்வா வந்து தன்னுடைய மனைவி பத்மினி பாக்குறான், செல்லப்பா தன் அம்மாவையும் பாக்குறான், கணேசன் வந்து இவனை பாக்குறான், விஸ்வத்தையும் பத்ரியும் பாக்குறான். அதே மாதிரி வந்து இந்த மேல்தட்டு கீழ்த்தட்டு, அதாவது பணக்காரர்கள், பணம் இல்லாதவர்கள், முன்னுக்கு வர துடிப்பவர்கள் அப்படின்ற இந்த 2 பேருக்கும் நடக்கிற அந்த போராட்டம். ஒண்ணு வந்து அந்த பஸ் டிரைவர் இருந்தா இல்லையா, அந்த பஸ் கண்டக்டர், அந்த ராம் பிரசாத் அப்படின்ற வந்து நடக்கிற அவன் வந்து அந்த
பத்ரி அண்ட் செல்லப்பா 2 பேரையும் பார்த்து அவனுக்கு வர அந்த பொறாமை, அந்த இது கோவங்கள். அதே கணேசனுக்கும் அதே மாதிரி வந்து பத்ரிக்கு கணேசன் ஒரு இடத்துல சொல்றாங்க, பத்ரி எனக்கு தேவை. ஆனா விஸ்வாவுடைய நட்பு தான் நான் விரும்புறேன், விஸ்வா தான் நான் விரும்புறேன், அவன மாதிரி இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஆனா எனக்கு தேவை வந்து பத்ரி உடைய நட்பு அப்படிங்கிறான். சோ அந்த போராட்டமும் இதுல இருக்கு. சோ மனுஷபுத்திரன் அதுதான் சொல்றாரு. சோ அந்த டைம்ல வந்து நடந்த அந்த ஒரு சமூக அந்த அந்த சூழ்நிலை தான் அவர் வந்து நல்ல அழகா ஆதவன் காட்டுறாரு அப்படிங்கிறாரு. ஒரே நிமிஷம் இருக்க வந்துடுறேன், சாரி. நிறைய எனக்கு இன்னுமே அந்த கண்டக்டரோட அந்த சாப்டர் வந்து இட்ஸ் ஓகே, பட் somehow I felt it was so unnecessary somehow. அதுல வந்து இந்த கண்டக்டர் இதை விட இந்த கணேசன் ஃபீல் பண்ண அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனுக்கு அந்த இருந்த அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, லைக் நான் எனக்கும் வந்து ஐ ஷுட் ஆல்சோ பி லைக் திஸ், பட் பாரு என்னோட நிலைமை இப்படி இருக்கு, ஏன்னா எங்க அப்பா இப்படி இருக்காங்க, நான் வந்து அப்படி இருக்க கூடாது, ஐ ஷுட் மேக் யூஸ் ஆஃப் மை இது அப்படின்றது வந்து எனக்கு கணேசனோட அந்த ஆங்கர், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. பட் ஆல்சோ பிகாஸ் ஹி வாஸ் ரிலேட்டட் டு தி ஸ்டோரி சம்ஹவ் அது இன்னும் ரியலா அந்த மாதிரி ரேண்டமா ஒரு கண்டக்டர் சொல்றான், ஓகே தட் வாஸ் நைஸ், பட் சம்ஹவ் கனெக்ஷன் டு தி ஸ்டோரி இல்லாத மாதிரி இருந்தது. அந்த ராம் பிரசாத் ஓட கேரக்டர் அவர் காவ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஒன் ஆஃப் தி சாப்டர்ஸ்ல வந்து ஒரு அழகா ஒரு சட்டிலா வந்து சொல்றாரு ஒண்ணு. அந்த டிரைவர் வந்து வயசானவன், அவன் வந்து தன்னுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒத்துட்டு சந்தோஷமா இருக்கான். ஆனா ராம் பிரசாத்துக்கு இன்னும் ஆற்றாமை இருக்கு. அவன் வந்து முன்னுக்கு வரணும், பணக்காரனா இருக்கணும், அதிகாரம் பண்ணணும், எல்லாரையும் எதிர்த்து பேசணும், பயமில்லாம இருக்கணும், படிச்ச மனைவி இருக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்கள், நவநாகரிகமா ஒரு பெண் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் அவனுக்கு பல எண்ணங்கள் இருக்கு. ஏன்னா அவன் இன்னும் இளைஞன், அதனால அந்த இளைஞனுடைய வேகம் என்ன இருக்கு. சோ வயசான அந்த டிரைவருக்கு அதெல்லாம் இல்ல, அவன் வந்து இன்னும் நடக்காத நமக்கு எதுவும் அப்படின்னு ஒரு அத ஒரு அழகா சட்டிலா வந்து ஒரு இடத்துல அத சொல்லியிருக்காரு. ஆமா, அந்த அத வந்து அவனால ஏத்துக்க முடியல. இப்படி ஒண்ணு இருக்கான், ஒரு இளமைக்கான அதாவது லைஃப் இன்னும் உங்களெல்லாம் புரட்டி எடுக்கலடா அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையில தான் அந்த மாணவர்கள் எல்லாத்தையுமே பாக்குறான். அதே நேரத்துல நானும் அவங்க இடத்துல இருந்து இன்னும் தள்ளி வந்துடல, ஐம் ஸ்டில் தேர், எனக்கு இன்னும் ஹோப் இருக்கு, சினிமால கூட என்னால நடிக்க முடியும், நல்லா பாட முடியும், எனக்கு நல்ல குரல் இருக்குன்ற மாதிரியான சில கற்பனைகளோடையும் அவன் கண்டக்டர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறான். தீப்தி சொன்ன ஒரு விஷயத்த நம்ம பேசினதுக்கு அப்புறம் என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அந்த கண்டக்டர் சாப்டர் நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது அது முடிஞ்சது இல்லையா, ஒருத்தனை பஸ்ல இருந்து தள்ளி விடுறான், அவன் தான் பத்ரி இல்லையா, செல்லப்பா கையில புத்தகத்தோட இது நூலகத்துக்கு போயிட்டு வரான். சோ இதெல்லாம் நடக்குது. அந்த கனெக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த கண்டக்டர் எதுக்கு வரான், இங்க என்ன நடக்குது, இது எப்படி நடக்கும்போதுன்னு போகும்போது ஒரு இளைஞனை பஸ்ல இருந்து தள்ளி விடுற மாதிரி ஒரு சாப்டர் முடிஞ்சிட்டு அடுத்த சாப்டர்ல செல்லப்பாவுடைய பார்வையில அது ஓபன் ஆகுற மாதிரி காட்டியிருந்தாங்க. பொறுமையா ஹேண்டில் பண்ணக்கூடாதா, சாப்டர்ல வந்து ஒரு கேரக்டர்ல க்ளோஸ் பண்ணி அந்த கேரக்டர்ல என்ன அடுத்த சாப்டர் எடுக்கிறாரு. அழகா இருக்கு அந்த முறை, ரொம்ப அழகா இருக்கு, அந்த கனெக்ஷன் ரொம்ப அழகா இருக்கு. சில நேரத்துல அது வந்து மொத்த சாப்டரும் இது எங்க போகுதுன்னு தெரியாம சொல்லப்படுது இல்லையா, யார் பேசுறாங்க, யாருடைய பார்வையில இது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே உங்களுக்கு தெரியாது, நீங்க தொடர்ந்து வாசிச்சுட்டே இருக்கணும், அப்புறமா தான் உங்களுக்கு தெரியுது. இது அந்த லெட்டர் கூட அப்படிதான் இருந்தது, யார் எழுதுறாங்க அந்த லெட்டர் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் தான் தாரா எழுதிருக்கா அப்படின்னு. ஆமா, தாரான்றது இந்த கதையில வரக்கூடிய ஒரு கேரக்டர் இல்ல இல்லையா, ஆனா செல்லப்பா பத்ரியோட ஃப்ரெண்ட், she is also Badri's classmate. அந்த பஸ்ல வந்து அந்த ஒரு இது நடக்கும் இல்லையா, அந்த பெரிய பேக் வச்சிருப்பாளே அவதான் தாராவா? ஓகே. and she is also she comes to இந்த வீட்டுக்கு எப்பவுமே வருவா, and பத்ரியோட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு வீட்ல வந்து குளிப்பா, அந்த மாதிரி ரேண்டமா she'll just come home, she'll visit. அவங்க அப்பாவோட எல்லாம் அவங்க அப்பா பேரு மறந்து ஒரு இடத்துல previous chapterல வந்து அவங்க அம்மா அப்பா அது அவதான் அந்த லுங்கியை கொண்டு வந்து குடுக்குறா, அவதானே அந்த லுங்கியை குடுக்குறா அவங்க அம்மாவுக்கு, அவளை பத்தி அவதான் ஆர்டிக்கல் எழுதுறா, ஆசியத்தை பத்தி அவதான் ஆர்டிக்கல் எழுதுறா. அவ வந்து பத்ரியோட அப்பா கிட்ட பரிந்துரை பண்றது கேக்குறா. நரசிம்மன் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்துறாரு, அவர்கிட்ட என்னோட ஆர்டிக்கல் வரணும், அதுக்கு நீங்க பரிந்துரை பண்ணுங்க, நீங்க சொல்லி இவ்வளவு நாளாச்சு பண்ணலையே அப்படின்னு கேக்குறாவ. அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, இதெல்லாம் பெண்ணியத்தை பத்தி இல்ல, பெண்களை பத்தி குறைவா ஒருத்தர் எழுதுறாரு, இப்படி எல்லாம் நீங்க ட்ரெஸ் பண்றதும் இப்படி நடந்துக்கிறதும் தான் இந்த மாதிரி நியூ இயர் சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணம்னு ஒருத்தர் பேசுறாரு.
அதுக்கு பதில் எழுதுறதுதான் தாராவுடைய கட்டுரை இல்லையா? அதுவும் அதுக்கு பதில் சொல்ற மாதிரியான பகுதிகளும் அதுல வருது. இது எல்லாமே செல்லப்பா வாசிச்சுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருந்து நம்ம எல்லாத்தையும் பாக்குறோம். பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் செல்லப்பாக்கு வந்து ஒரே நேரத்துல 2 மாதிரியாவும் சிந்தனை வருது. அவ சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே அப்படின்னு அம்மா சொல்லும்போது ஆமான்னு ஆமோதிச்சுட்டு, அதே நேரத்துல மனசுக்குள்ள வந்து இந்த மாதிரி கட்டுரை 10 எழுத முடியும், என்ன மாதிரி ஒரு கவிதை அவளால் எழுதிட முடியுமான்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த முதல்ல சொன்ன ஆளுடைய ஒரு பாயிண்ட்டுக்கே வந்து அவன் தன்னை வந்து இது பண்ணிக்கிறான். பெண்களை கீழா நினைக்கிற மாதிரியும், அல்லது இவளுக்கு எப்படி இந்த பிரசவிக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா, அவ ஒரு பெண், அவ வந்து ஒரு ஆணை பார்த்திருப்பா, அதுல அவன் வந்து வாய்ப்பு கொடுத்திருப்பான், என் மேலதான் தப்பு, நான் ஏதாவது ஒரு பெண்ணை போய் பிடிக்கணும், அந்த ஒரு லேடியை பார்த்தோமே அந்த ஆபீஸ்ல ரமணி கூட, அவளைதான் போய் இது பண்ணணும். சோ இந்த மாதிரியா ஆமா ஆமா. சோ ரொம்ப நல்ல கட்டமைச்சிருக்காங்க. இப்படிதான் ஒரு மனித மனசு சிந்திக்கும்னு நினைக்கிறேன் நான். கோர்வையா பொதுவா நாவல்ல சொல்லி இருக்கிற மாதிரி சிந்திக்காது, அப்படியே தாவிட்டே தான் போகும் மனித மனது சிந்திக்கும் போது. அந்த தாவலை வந்து அழகா காட்டியிருக்காங்க. கரெக்ட். அந்த செல்லப்பாவோட இது எப்படின்னா, அவனுக்கு இருக்கிற பிம்பம் ஆர் வாட் எவர், அவனோட அந்த ஆர்டிபிஷியல் இது என்னன்னா, இந்தியன் படம் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் வந்து இன்டர்நேஷனல் படம் தான் பார்ப்பேன். அப்போ அந்த மாதிரி ஒரு இது. பிளஸ் அவன் கிரிக்கெட்டே தெரியாது, ஆனா கிரிக்கெட் தெரிஞ்ச மாதிரி பாசாங்க பண்ணுவான். அதுக்கப்புறம் அது சரி அப்படியே அந்த டாபிக் மாத்திடலாம், இதுக்கு மேல என்னால தாக்கு பிடிக்க முடியாது அவனுக்கு. அந்த அப்புறம் அவ வந்து இந்த படம் பாத்தீங்களா, அவனுக்கு வந்து அந்த படத்துல சொல்லணும், டைரக்டர் பத்தி சொல்லணும் இருக்கெல்லாம், சம் இங்கிலீஷ் படம். இவ வந்து நான் விஸ்வம் கூட்டிட்டு போறேன்னே இவனுக்கு உடனே இது வருது, நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நானும் அந்த மனைவியோட கூட்டிட்டு போவேன், என்ன தெரியும் அவனுக்கு அந்த ஒரு இது இருக்கு. இப்போ அந்த அவன் ஃப்ரெண்ட், அந்த கணேசன் இல்ல, அவன் ஃப்ரெண்ட் பேர் என்ன, ரமணி, இது சொல்லும் போது இவனுக்கு என்ன தெரிய போறது இத பத்தி எல்லாம். அவனுக்கு ஒரு மாதிரி ஒரு கர்வம் இருக்கு உள்ளுக்குள்ள, எனக்கு நம்மள மத்தவங்களை விட எனக்கு வந்து இன்னும் நல்லா தெரியும், பட் நோபடி இஸ் யூசிங் மை இது, ஈவன் வித் திஸ். அதே இதுதான் தாரா கிட்டயும் காமிக்கிறான், இவன் என்ன பெருசா எழுதிட்டா, நான் எழுதுறது வந்து இன்னும் பெட்டர் ஆச்சுன்ட்டு எல்லா இதுலயும் வந்து அவனுக்கு. ஆனா இவன் ஒழுங்கா ஒண்ணும் பண்றது இல்ல, உருப்படியா ஒண்ணும் பண்ண. ஹிஸ் 24 years, வேலை எதுவும் கிடையாது, இந்த மாதிரி யோசிச்சுட்டே தான் இருக்கான் அவன், தவிர ஒன்னும் பெருசா உருப்படியா பண்ணது கிடையாது, அவ்வளவுதான். இது இல்ல, இது இன்னும் கொஞ்சம் இந்த இது வரைக்கும் நம்ம படிச்ச 15 சாப்டர்ல வந்து ஜாஸ்தி நமக்கு செல்லப்பா பத்தி தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய விஸ்வம் பத்தி இருக்காரு. பத்ரி பத்தி தெரியல, பத்ரி எந்த மாதிரி ஒரு பையன் அப்படின்றது நமக்கு இன்னும் வரல. ஆனா நீங்க கொடுத்த அந்த முன்னுரை பிரகாரம் பார்த்தா பத்ரியோட கதை பின்னாடி வரும், அது ஒரு பெரிய கதையா வரும் அப்படின்ட்டு தெரியுது நமக்கு. ஐ தாட் இட் வாஸ் செல்லப்பா பத்தி தான் சொல்லியிருந்தாங்க, அவன் தான் மெயின் இல்லையா? நான் சரியா படிக்கல, பிகாஸ் எனக்கு நீங்க சொன்ன மாதிரி அது ஃபுல் ஸ்டோரி சொல்ற மாதிரி இருந்தது, மேலோட்டமா தான் படிச்சேன் நான் அதை. Because I didn't want to அந்த ஒரு plot twist சொல்றாங்கல்ல, அது பார்த்தோனே எனக்கு வந்து ஐயோ இதுக்கு மேல நான் படிக்கல அப்படின்னு விட்டுட்டேன் நான். அதாவது ஒவ்வொருத்தரும் 3 பேரும் 3 விதமான கேரக்டர்ன்றது அந்த முன்னுரையில என்ன தெரியுது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல செல்லப்பா ஒரு டிஃபரெண்ட் கேரக்டர், விஸ்வம் ஒரு வெரி டிஃபரெண்ட் கேரக்டர் தெரியுது. செல்லப்பா வந்து ஒரு ட்ரீமர், செல்லப்பா வந்து ப்ராபப்லி அவனுக்கு நிறைய செல்ஃப் டவுட் இருக்கு, அவனுக்கு பல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறான், பண்ண முடியறது இல்ல. இன்ஃபேக்ட் ஒரு சிம்பிள் திங், அவருடைய கேர்ள் ஃபிரெண்ட் வந்து சாரதாவை போய் பார்த்து பேசுறதுக்கு, அவ ஹாஸ்டல் வரைக்கும் போறதுக்கு வெயிட் பண்றது கூட அவனுக்கு அந்த பொறுமை இல்ல. ஏன்னா அவன் வந்துடுறான், பயப்படுறான், வந்துடுறான். அதனாலதான் அவனுக்கு வந்து ரமணி மாதிரி ஒரு நண்பன் தேவைப்படுறான், ஒரு ஆண்மையுடைய இலக்கணத்தோட அப்படின்றாங்கல்ல, அதாவது சண்டை போடுறது. ஹலோ, போயிட்டு வந்தியா, ஊருக்கு போயிருந்தியா? ஓ சாரி, நீங்க நோ ப்ராப்ளம். சோ ஒரு ரமணி மாதிரி ஒரு நண்பன் தேவை. ஏன் தேவைப்படுது அப்படின்னா, தனக்கு இல்லாத அந்த தைரியம், தனக்கு இல்லாத அந்த வெறித்தனம், அந்த இதெல்லாம் வந்து ரமணிக்கு இருக்கு. ஒரு பெண்கள் கிட்ட போய் அவன் இடிக்கிறான், அவன் வந்து இத பேசுறான், சர்வர் கிட்ட வந்து இதை கொண்டு வா அதை கொண்டு வா அப்படிங்கிறான், ஒரு பெரிய தெனாவட்டா பேசுறான். அவனுடைய அந்த ஃப்ரெண்டு, அந்த பத்திரிகை ஃப்ரெண்டு கிட்டயும் வந்து கூட போறான், இது பண்றான். அதெல்லாம் அந்த மாதிரி தன்னால முடியாததுனால தன்னை ரமணி மூலமா அதெல்லாம் தன்னை நிறைவேற்றிக்கிறான் அப்படின்றது. அதனால ரமணி வந்து அவன் கை மேல, அவன் தோள் மேல கை போட்டு அணைச்சிக்கும் போது அவனுக்கு பிடிச்சிருக்கு, ஒரு பாதுகாப்பா உணர்றான் செல்லப்பா. ஒரு இடத்துல வந்து சொல்றான் இல்ல, ரமணியை தன் தோள் மேல கை போட்டு அழுத்தினவுடன் அவன் வந்து ரொம்ப பாதுகாப்பா உணர்றான், அவனுக்கு பிடிச்சிருக்கு அந்த விஷயம். அது மாதிரி ஒரு actually shows the times, அந்த டைம் இந்த 70sல நிறைய அந்த இப்ப வந்து you will not see a guy and a guy or even a girl and a girl holding hands, பட் நம்ம அந்த பழைய படம் எல்லாம் பார்த்தா நிறைய பேர் அப்படி இருப்பாங்க. இந்த படத்துல எல்லாத்தையும் கை கொத்துக்கிறாங்க,
it feels odd to read it, but that's how it was back then. இல்ல ஒரு ஆணும் கை கோர்த்து நண்பர்களா போகிறது வந்து சாதாரணமா அப்ப இருந்திருக்கு. இப்ப ஆணும் கை கோர்த்தா வேற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. அந்த நினைப்பு அப்ப இல்லாததுனால அது சாதாரணமா, அதாவது அந்த ஆண் நண்பர்கள் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து போயிடுச்சு இப்போ. எனக்கு தெரியல, ஈவன் ஐ திங்க் மேபி that is become, even நானே ஸ்கூல் படிக்கும்போது கை கொட்டாலே no அப்படினோ, like with a girl I'm saying we used to say ஒரு group of boys அப்பலாம் இருப்பாங்க, you know. எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க அம்மாவுடைய தம்பிகள் எல்லாரும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பாய்ஸ் இருப்பாங்க. அவங்க போயிட்டு பல விஷயங்கள் செய்வாங்க, சில டைம் பம்பு எடுத்துட்டு வருவாங்க, சில டைம். ஆனா அது ஒரு திக்கான குரூப்பா அப்படியே போயிட்டு ஒரு பரபரப்பான ஒரு குரூப்பா ஒண்ணு இருந்தது. சினிமாலையும் நான் சொன்ன மாதிரி சினிமால எல்லாம் பார்க்கும்போது அந்த கமல் சினிமா, சந்திரசேகர் சினிமா பார்க்கும்போது ஒரு குரூப்பா ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, ஒரு நண்பர்கள் 4-5 பேர் இருப்பாங்க. அவங்கள பத்தி அவங்கள சுத்தி அவங்க எல்லா ப்ராப்ளமும் இது பண்ணி. இப்ப அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல. பட் ஆண்கள் நிறைய அந்த மாதிரி இருந்தாங்க, பெண்கள் அவ்வளவா வந்து குரூப்பா இல்ல, அவங்க எல்லாம் தனி. பட் ஆண்கள் குரூப்னு ஆமா, நெருங்கிய நண்பர்கள் அப்படின்றத சொல்றதுக்கே என் ஊர் பக்கம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க 2 பேரும் தோலை கட்டிக்கிட்டு தானே தெரியுவானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அவ்வளவு திக் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத சொல்றதுக்கு வந்து எப்போதுமே கை தோல் மேல இருக்கும் அப்படின்றதுதான் வந்து தோலை கட்டிட்டு சுத்துவானுங்க அவனுங்க 2 பேரும் அப்படின்றதுதான் சொல்லுவாங்க. நானுமே அப்படிதான் இருந்திருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான், நியூசிலாந்து வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் இட் இஸ் சீன் அஸ் a different திங். கை கோர்த்துட்டு 2 பேர் ஆண்கள் நடந்தாங்கன்னா வேற மாதிரின்றது நியூசிலாந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நான் என்னுடைய காலேஜ் டைம்லயுமே அப்படிதான், ஆல்வேஸ் கை கோர்த்துட்டு இல்ல, கை வந்து தோல் மேல இருக்கும். ஆமா ஆமா, நாட் ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் அண்ட் வாக்கிங். ஹோல்டிங் ஹேண்ட்ஸ் தான் சொல்றேன். ஆமா, பட் யா, தோல் மேல இருக்கும், பிசிக்கல் டச் இருக்கும், இடிக்கிறது தள்ளுறது அது எல்லாமே இருந்துச்சு என்னோட லைஃப்லயுமே. அதனால புரிஞ்சுக்க முடிஞ்சது அந்த மாதிரியான ஒரு தெனாவட்டா. இப்போ திடீர்னு ஒரு புடவை கடைக்குள்ள போயிட்டு இது நீங்க எங்க வாங்குனீங்க, இந்த மாதிரி நான் வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு இன்டராக்ஷனுக்கு வந்து தயங்காத பசங்க இருப்பானுங்கல்ல, போய் தான் சொல்லுவாங்க அவங்க. யாரால் இது நீங்க பாக்குறதுக்கு என்னோட சித்தி பொண்ணு மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்லி ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு யாரு கூடயோ போயிட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரியான பசங்க எல்லாம் பாத்திருக்கேன் என்னுடைய கூட இருக்கவங்க. அவங்க எல்லாம் வந்து தைரியமான ஆள்டா, இப்படி போய் பேசிட்டான் பாரு, போய் நம்பர் வாங்கிட்டான் பாருன்ற மாதிரியான ஒரு, அது ஒரு ஹீரோயிக் பிம்பம் இல்ல பசங்க மத்தியில, அத வந்து இதுல காட்டிட்டாங்க. அந்த மாதிரி என்னால இருக்க முடியல, எங்கேயாவது அடி வாங்க போற பாரு அப்படின்னு இவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு இதெல்லாம் நடக்கும்போது. இவன் கூட நான் வந்தவன் இல்ல அப்படின்ற மாதிரி அவன் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது. நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் கண்ணா பின்னான்னு சிரிச்சுக்கிறாங்க, பாத்தியா நான் என்ன பண்ணிட்டேன் வச்சுட்டேன்ட்டு. அப்படியே தெரியாம ஒருத்தங்க மேல போய் இடிக்கிறான் அவன், ரமணி இல்லையா நடக்கும்போது. ஆனா இவன் என்ன சொல்றானா, செல்ல பையன் சொல்றானா, அவன் அங்க வந்துட்டு இருக்கான்றது இவன் முன்னாடியே பாத்துருப்பான், தெரியாத மாதிரி போய் இடிக்கிறான் அப்படின்றது. செல்லப்பா தவறா நினைக்கல, அதுதான் உண்மை. அதாவது செல்லப்பா இவன் ரமணி பண்ற அத்தனை சேஷ்டைகளையும் எந்த சேஷ்டையுமே தவறா நினைக்கல. அவன் வந்து ரசிக்கிறான், உள்ளூர ரசிக்கிறான். தன்னால பண்ண முடியல, இதை இவன் பண்றானே அப்படின்னு ஒரு விதத்துல அவனுக்கு ஒரு. எனக்கு இந்த நாவல் ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான் நினைக்கிறேன். யாரையுமே வந்து ஒரு புனிதப்படுத்தி இவங்க இந்த கேட்டகரி இவங்க இந்த கேட்டகரின்னு சொல்லவே இல்லை. அப்படி வந்தாலும் அடுத்த 2 சாப்டர்லயோ இல்ல அடுத்த 2 பேராகிராஃப்லயோ கூட இவங்களுடைய வேற ஒரு பிம்பத்தை வந்து உடனே காட்டிடுறாங்க. என் அண்ணிய பத்தி என்னடா இவன் ரொம்ப பேசுறான் அப்படின்ற மாதிரி இவன் பேசுறான். அப்பதான் அவன் அண்ணிய பத்தி என்னெல்லாமோ நினைச்சிருப்பான், பக்கத்துல ரொம்ப நெருங்கி வந்து நிக்கிறாள், நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்காள். ஸோ இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அப்ப என்ன தோணுச்சு அப்படின்னா, இது நம்ம ஊர்ல வந்து இப்பவுமே அதான் செக்ஷுவல் பாவர்ட்டி இஸ் ஹைலி பிக் ப்ராப்ளம் இல்லையா, இந்தியா மாதிரியான நாடுகள்ல. கல்ச்சரல் பேக்ரவுண்ட்லாம் இருக்குது. 1970s அதுதான் 24 year old, he would have no girlfriends, no interaction. அதுல எந்த இடத்துல எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, மரணம்னு நினைக்கிறேன், மரணத்தையும் ஒரு பெண்ணின் நெருக்கத்தையும் ஒன்னா சொல்லியிருப்பாங்க ஒரு சாப்டர்ல. ஒரு இது வந்து விஸ்வத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நினைக்கிறேன் நானு, அல்லது நான் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு அதை எடுத்து அனுப்பிச்சு விடுறேன். அந்த அளவுக்கு என்ன சொல்றீங்க, ஒரு பெண்ணின் நெருக்கம் வந்து மரணத்துக்கு மரணத்தப்ப நீங்க உணரக்கூடிய மாதிரியான பயம், பதட்டம். விஸ்வம் தான் நினைக்கிறேன். அவன் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் முறை உறவு கொள்ளும் போது அவனுக்கு அது தோணுது நினைக்கிறேன். ஆமா, அது அவனா இல்ல ராம் பிரசாதான் தெரியல எனக்கு. ராம் பிரசாதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க குவைட்
அது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் கம்பேரிசனா தோணுச்சு, பட் ஆல்சோ ட்ரூன்னு தோணுச்சு. when you think about this, சின்ன வயசுல இருந்து எந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு எப்படி நினைப்பாங்க, எப்படி நடந்துப்பாங்க, எந்த பழக்கமுமே கிடையாதுல்ல நம்ம ஊர்ல. ஃபர்ஸ்ட் யூ கெட் டு மேரேஜ், அவ்வளவுதான். அப்பதான் ஒரு பெண்ணின் அருகாமை வந்து ஒரு ஆணுக்கு கிடைக்குது, அல்லது ஒரு ஆணின் அருகாமை பெண்ணுக்கு கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இவங்க சிந்திக்கிறது இட்ஸ் குவைட் நேச்சுரல் அண்ட் இட் கம்ஸ் அண்ட் கோஸ் வித் அந்த ஏஜ்ல வந்து இதெல்லாம் வரும். ஐயோ அப்படின்னு நம்மளே ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், ஏன் இப்படி நான் சிந்திக்கிறேன் அப்படின்னு. ஆனால் யூ கான் ஸ்டாப் அந்த அடலசன்ட் ஏஜ் தாண்டி வரும்போது. அதை கேப்சர் பண்ணியிருந்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை வந்து எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணும், எல்லை மீறாம போற மாதிரி அந்த கற்பனைக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் சுழன்று வேற மாதிரி ஆக்கியிருக்கலாம். இந்த சாரு நிவேதா எழுதியிருந்தாருன்னா இந்த புக் அந்த மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இவர் வந்து குவைட் ரிஜிடா சின்ன சின்ன சொற்களை மட்டும் குறிப்புகளா உணர்த்திட்டு உடனே ஸ்டாப் பண்ணி அடுத்த இடத்துக்கு போறது ரொம்ப நல்லா இருந்தது. சோ செல்லப்பா வந்து ஒரு சாஃப்டான கேரக்டர் இருக்கான். நான் விஸ்வமுடைய கேரக்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. விஸ்வம் வந்து ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்றதுனால ஒரு ரேஷனல் பர்சன் மாதிரி அவர் சித்தரிக்கிறாரு. ஆனா அவனும் ஒரு டீப் திங்கர். அதாவது அவன் என்ன சொல்றான்னா, அவனுக்கு இந்த வெளிபிம்பங்கள்லாம் அவனுக்கு பிடிக்கல அப்படிங்கறத கொண்டு வராரு. அதாவது அவனுக்கு வந்து ஆத்தென்டிக்கா இருக்கணும், அவன் வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அதாவது இன்ஃபேக்ட் அந்த கணேசனுக்கும் விஸ்வமுக்கும் நடக்கிற அந்த ஆர்கியூமெண்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்து இது கணேசன் வீட்டுக்கு வரான், விஸ்வம் இருக்கான். அப்ப அவனோட பேசும்போது கணேசன் வந்து ஏதோ ஒண்ணு சொல்றான், அப்ப விஸ்வம் அதை மறுக்கிறான் இல்லையா. சயின்டிபிக் அப்ரோச் வெர்சஸ் ஆர்ட், அந்த மாதிரி ஒரு சயின்ஸ் வெர்சஸ் ஆர்ட் நீங்க சொன்னீங்களே, அந்த 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 இது அந்த சூழ்நிலை. சோ விஸ்வத்துக்குள்ள அந்த போராட்டம் இருக்கோ அப்படின்னு அவன் வந்து ரேஷனலா இருக்கணும்னு நினைச்சா கூட, இருந்தா கூட அவனுடைய வாழ்க்கையுடைய அனுபவங்கள் வந்து எல்லாமே சயின்டிபிக் கிடையாது, எல்லாமே ரேஷனல் கிடையாது, இமோஷன்ஸ் இருக்கு, சிலது இருக்கு அப்படின்றது அவனுக்கு தெரிய வருதா, அந்த ஒரு உளைச்சல் அவனுக்கு இருக்கு அப்படின்னு தோணுது எனக்கு. மேபி இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவன் வந்து பத்மினியோட அம்மா அப்பா வீட்டுக்கு போகும்போது அவருடைய அப்பாவும் அவளுடைய சகோதரனும் வந்து அவன் கிட்ட தாங்க ரொம்ப பல விஷயம் அவங்களுக்கு தெரியும், ரொம்ப அறிவுபூர்வமான விவாதங்கள்லாம் அவங்க கிட்ட பண்ணி காட்டிக்க விரும்புறாங்க அப்படின்னு அவன் சொல்றான். வேணும்னா அவங்க கிட்ட ஏதோ பெரிய விஷயம் எல்லாம் பேசி அப்படி காட்டிக்க விரும்புறான் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க அப்பா அவங்க கிட்ட பேசும்போது கூட ஒரு மாதிரி தன்னை ஃபால்ஸ் இமேஜ் தான் காட்டிக்கிறாரு, ஃபார்மலா பேசுறாரு, ஃபார்முலா பேசாதீங்கப்பா அப்படிங்கிறான். அப்பாவும் தன் கிட்ட வந்து நடிக்கிறாரு. அதே மாதிரி பத்மினியும் வந்து அவன் கிட்ட அவன் ஒரு விதமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறா பத்மினி அவனை, விஸ்வத்தை. வந்து இந்த இதெல்லாம் பாக்குறீங்களா, செடி கொடிதான் பாக்குறீங்களா அப்படின்றது அவளுக்கு வந்து செடி கொடி பாக்குறீங்களான்னு கேக்குறா. பட் அவன் எந்த மாதிரி இருக்கணும், அவன் யூஎஸ் ரிட்டர்னு, அவன் ஒரு சயின்டிஸ்ட், அவனுடைய அந்த பர்சனாலிட்டி, அந்த ஃபிகர், அந்த பிம்பம் அவளுக்கு தேவைப்படுது. யூனோ அவன் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அவளை வந்து எல்லா விதத்துல அந்த விதத்துல எல்லாம் அவனால சந்தோஷப்படுத்த முடியல விஸ்வத்தினால. அவ நினைக்கிற மாதிரி அவனால இருக்க முடியல அப்படிங்கிறான். படோபமா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அவளுக்கு வந்து அந்த இவன் மாதிரி அந்த சேல்ஸ்மேன் இருக்கான் இல்லையா, அதனாலதான் அவன் கம்பேர் பண்ணிக்கிறான். அந்த நியூயார்க் பார்ட்டி போகும்போது அந்த மெடிக்கல் ரெப் ஒருத்த ஃப்ரெண்டா வரான் இல்லையா ரயில்வே ஸ்டேஷன்ல, அவனோட ரொம்ப நெருக்கமா அவ பழகி பேசிட்டு இருக்கா பத்மினி. அவன் வந்து ரொம்ப ஊன்னு பேசிட்டு, அவன் வந்து ரொம்ப ஒரு டிபிக்கல் சேல்ஸ்மேன் மாதிரி அந்த மாதிரி நல்ல கம்யூனிகேட் பண்ணி அந்த மாதிரி அவனால இருக்க முடியல விஸ்வத்னால. இந்த மாதிரி இந்த விஷயங்கள் பத்மினியோடைய அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் என்னால அவளுக்கு நிறைவேற முடியல. எக்ஸப்ட் பீயிங் அ குட் ஹஸ்பண்ட், நல்ல ஹஸ்பண்டா வந்து இருக்கிற தவிர என்னால மத்த எதிர்பார்ப்புகள் என்னால பண்ண முடியல அப்படின்னு விஸ்வம் சொல்றான். ஏன்னா அவனுக்கு விஸ்வத்துக்கு பிடிக்கல அதெல்லாம். He doesn't want to be a false person அப்படின்ற மாதிரி அது அவனுடைய மன உளைச்சல். கன்ஃபியூஸ்ட் லைக் அந்த எண்ட்ல கூட அவன் சொல்லுவான் இல்லையா, ஒருவேளை இவளு இப்படி சொல்லும் போது அந்த அந்த செடி கொடிகள் பாத்துட்டு இருக்கீங்களான்னா அதுக்கு நான் ரெஸ்பான்ஸ்னா வந்து ஒரு லாஃப் பண்ணணுமா, இல்ல வந்து அது அவன் மைண்ட்லயே எல்லாம் யோசிக்கிறான். அவன் இப்படிதான் பண்ணணுமா, இப்படிதான் ரியாக்ட் பண்ணணுமா, அப்படிதான் ரியாக்ட் பண்ணணுமா அப்படின்னு. அவன் அப்படி கேட்டவன அவன் என்ன நினைக்கிறான்னா இப்ப அவ என்ன எதிர்பார்க்கறானா, வேற என்ன எதிர்பார்க்க போற, ஒரு சயின்டிஸ்டே இருந்துட்டு நான் அதுதானே செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த இவ சொல்லணும்னு எதிர்பார்க்கறாளோ. அதனால நான் அமைதியா இருந்துட்டு ஒண்ணும் இல்ல, சும்மா ஃப்ரெஷ் ஏர் வாங்குறதுக்காக வெளில வந்தேன் நான் மாத்தி சொல்லும் போது அவ முகத்துல அந்த இது. சோ விஸ்வம்
ஆமா. பத்மினி விஸ்வத்திட்ட இருந்து சில விஷயங்கள எதிர்பார்க்கிறா. அப்படிப்பட்ட ஒரு ஆளா தன்னை இவன் பிரசன்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான். அப்படி பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அவளுக்கு என்னை பிடிக்கும். ஆமா அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறான். அப்படி இல்லைன்னா அவளுக்கு என்ன பிடிக்காது போல. இதுதான் அவள். ஒருவேளை அவள் என்ன எதிர்பார்க்கிறாளோ அத மாதிரி நான் அவள பார்க்கிற வரைக்கும் தான் அவளுக்கு என்ன பிடிக்கும். அப்படின்ற மாதிரியும் அவன் பேசுறான். பத்மினி நான் கொஞ்சம் போரிங்கா பார்க்கிறேன் அவள. அந்த சேல்ஸ்மேன் மாதிரி இவளுடைய உடைநடை பாவனை, ஜீன்ஸ் போட்டிருக்கிறது, கிராப் கட் பண்ணியிருக்கிறதெல்லாம் ஒரு பெண்ண பார்த்தா எல்லாரும் பழகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கம்மிங் ஃப்ரண்ட் எல்லாரும் இவளை நெருங்கி என் கூட பேசுங்க, என் கூட போட்டோ எடுத்துங்க, ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்கிற ஆளுங்களை தான் இவளுக்கு பிடிக்கும் போல. நான் அப்படிப்பட்ட ஆளாவே இருக்க முடியாதுல்ல தொடர்ந்து. அதனால இவளுக்கு என் மேல அவ்வளவு ஈர்ப்பு இல்லையோன்ற மாதிரி நினைக்கிறேன். சொல்லிட்டு அந்த அட்டாக் ஆகும்போது நான் ஒரு ஹீரோ அந்த டைம்ல மைண்ட்ல இப்ப நான் ஹீரோவா போறேன். இப்ப நான் ஆனா ஒண்ணும் ஆக முடியல. அவன் மேல தலையில இதாயிடுறது. அவன் ஆனா வெறும் சயின்டிஸ்ட் தானே. ஆனா அந்த நடுவுல அந்த மனநிலை இருக்கு இல்லையா, அந்த சந்தர்ப்பத்திலயும் அவனுக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. நான் ஒரு நிமிஷம் முன்னாடி அவ நீங்க எதாவது பண்ணுங்க அப்படிங்கிற பத்மினி, இப்ப எதாவது பண்ணுங்க அப்படின்னு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே நான் ஒரு ஹீரோ அப்படின்னு ஆனா இது இன்னொன்னு இதுவா இருந்தது. அந்த அம்மா லுங்கி போடுறாங்க இல்லையா, சரி லுங்கி வீட்டுல அது தெரியல எனக்கு. பட் இந்த காக்டெயில் பார்ட்டிக்குலாம் இதுக்கு லுங்கி போட்டு வராங்க என்ன இது? அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. இல்ல சரோங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தீப்தி, அதுதான் இது லுங்கின்றது. ஃபேஷனபிள் Dress அது சரோங் அப்படின்றது லுங்கி அப்படின்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் they were wearing it for parties. சரோங் எல்லாம் சரோங் எல்லாம் they wear for parties. It's a fashionable dress. அந்த காலத்து fashionable dress. ஓகே ஓகே. சோ அது ரெண்டு விஷயம் எனக்கு சொல்லணும். நீங்க சொல்லி முடிங்க ஜிபி. இல்ல இதுதான் அந்த அம்மா பயங்கரமான அவங்க எப்படி இருந்தாங்க தெரியல. 55 வயசுல அவங்க எல்லாரும் அவங்க அட்ராக்டிவா இருக்காங்க. அந்த பெண்ல இருந்து பையன் வரைக்கும் எவ்ரிபடி இஸ் இது. சோ சொல்லுங்க. ஆமா அட்டாக் ஒண்ணு இந்த ஆரம்பத்துல செல்லப்பா தான் அந்த கார்ல கூட்டு போறான் இல்லையா அம்மாவை விஸ்வத்தை பாக்குறதுக்கு கூட்டு. சோ அந்த கார் வீட்டுல இருந்து அப்பாவை போய் பாக்குறான். அங்க நடக்கிற விஷயம், அப்பா பின்னாடி திரும்பி ஜன்னல பாத்துட்டு இருக்காரு. ஆல் திஸ் கான்வர்சேஷன் ஹேப்பன்ஸ். கார்ல ஏறுறாங்க, அம்மாவும் பையனை போறாங்க. இட் கோஸ் ஆன் ஃபார் சாப்டர், ஃபார் பேராகிராஃப்ஸ் இல்லையா. அம்மாவும் லாரி போறது, முந்துறது, வைக்கிறது, கண்ணாடியை மறந்துட்டு வச்சுட்டு வந்தது, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய சைக்காலஜி, பிம்பம்னா என்ன, ஒருத்தர் மனசுல இருக்கிறது. இப்ப நீங்க 4 வருஷம் கழிச்சுதான் நேர்ல பாத்தீங்க. ஸோ யூ வில் ஹேவ் அ பிம்பம் ஆஃப் மீ விச் வில் ஷேட்டர் when you see me for the first time. ஸோ அப்போ பார்க்காம இருக்கிறதே நல்லது. விஷயம் என்ன பார்க்கும்போது நான் ஸ்கூல் பையனா இருந்தேன், இப்போ 5 வருஷம் ஆச்சு அவன் மெமரி. ஸோ இது அந்த சாப்டர் ரொம்ப அமேசிங்கா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த இமேஜ்னா என்ன, ஒருத்தரோட இமேஜ் நம்ம மனசுல என்னவா இருக்கு, அது எப்ப சேஞ்ச் ஆகுது, அந்த சைக்காலஜி ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க. அந்த சாப்டர் அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போறது வழியில நிறைய டிராபிக் வருது, இப்படி திரும்பணும், போலீஸ், வழி, ரூட்டு, தெரு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு அடுத்த சாப்டர்ல விஸ்வத்தை பத்தி பேசுறாங்க இல்லையா. விஸ்வம் வந்தாரா வரலையான்னு தெரியாது, இவங்க ஏர்போர்ட்டுக்கு போனாங்களா போகலையான்னு தெரியாது, டைமுக்கு போனாங்களான்னு தெரியாது. And then we go back to Bombay, and பாம்பேல என்ன நடக்குன்றதெல்லாம் காட்டுறாங்க. அவங்க அந்த எலிஃபண்டா கேவ்ஸுக்கு போறாங்க, சுத்தி பாக்குறாங்க, வீட்டுக்கு வராங்க, அவங்க அப்பா அம்மாவை பத்தி நடக்குது, ஃப்ரெஷன் அப் ஆகுறாங்க. அதுல ஒரு வரியில டாக்ஸி விமான நிலையம் அப்படின்னு மட்டும் எழுதியிருந்தது. நீங்க கவனிச்சீங்களான்னு தெரியல. சோ அவங்க 2 பேரும் பத்மினியும் விஸ்வமும் டெல்லிக்கு போறதுக்காக ஒரு ஃபிளைட் பிடிக்க வராங்க மும்பைக்கு. ஸோ மும்பையில் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டு டாக்ஸி விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்டை அங்கேயே கட் பண்ணிட்டு அடுத்தால விமான நிலையத்துல இருந்து நடக்குது. போலாமா வேணாமா, இவளை கூப்பிடலாமா, இவளை விட்டுட்டு போறேன்னு அவள் எதுவும் நினைக்கிறாளா, என் கூட இருக்காம அம்மா கூட போறீங்களா, அந்த மாதிரியான கான்வர்சேஷன் நடக்குது. எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு வீட்டுல இருந்து டாக்ஸி இல்ல கார் எடுத்துட்டு விமான நிலையம் போறத ஒரு முழு சாப்டர் ஆகவும், வேற எதையோ சொல்லிட்டு அங்க இருந்து விமான நிலையத்துக்கு போறத 2 சொற்கள்ல டாக்ஸி விமான நிலையம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறது ஒரு ஆத்தருடைய சாய்ஸை எனக்கு காட்டுச்சு. எதை விரிவா சொல்ல வேண்டியது இருக்கு, எதை சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்றது எனக்கு ரொம்ப தெளிவா காட்டுச்சு. அது நம்பர் 1. 2வது விஷயம் கணேசனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவன் கடுப்பாகிறான் இல்லையா. என்ன நடக்குது, இது ஒரே வீட்டுக்குள்ள எல்லாம் போர்வையெல்லாம் விரிச்சு போட்டிருக்கீங்க, என்ன வாழ்க்கை இது,
ஒரு இவருக்கு வந்து என் அப்பாவுக்கு சாதுரியமா இருக்க தெரியல, புத்திசாலித்தனமா இருக்க தெரியல, ஆனா வந்து அவர் அது இதுன்னு பேசுறாரு, கண்ணாடியை போட்டுட்டு பேகி பேண்ட்டை போட்டு யங்ஸ்டர் மாதிரி நடந்துக்கிறாருன்னு எல்லாத்தையும் திட்டுறான். தம்பியை திட்டுறான், தங்கச்சியை திட்டுறான். அவன் மனசுக்குள்ள பாரு, உங்களெல்லாம் விட்டுட்டு நான் எங்க கிளம்ப போறேன் பாரு, நான் எப்படிப்பட்ட இடத்துல இருக்க போறேன் தெரியுமா, ஒரு நல்ல பிளேசர் எல்லாம் போட்டுட்டு, ஒரு குளிரான இடத்துல மஃப்ளர் எல்லாம் போட்டுட்டு, கையில சிகரெட்டோட நான் இந்த ஹோட்டல்ல இருப்பேன், இப்படிலாம் நினைச்சிட்டு அவன் கற்பனையிலேயே கொஞ்ச நேரம் வாழ்றான் இல்லையா. ஒரு வெளிநாட்டுல அவன் இருக்கிற மாதிரியும், அவனுக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளும், அவனுக்கு கிடைக்கக்கூடிய காதலிகளை பத்தியும் இதெல்லாம் சிந்திச்சுட்டு ஹோட்டல்ல போய் கதவை திறக்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது காட்டுவாங்க. கதவை அப்பா திறக்கிறாரு அப்படின்னு அடுத்த ஷாட்ல ஓபன் பண்ணி, அப்பா வந்து எங்கடா போயிருந்தேன் இவ்வளவு நேரம் அந்த மாதிரி ஏதாவது. சோ அவன் வந்து அந்த கற்பனையில இருந்து நிகழ்காலத்துக்கு வர்றது அந்த ஒரு ஹோட்டல் கதவையும் வீட்டு கதவையும் மேட்ச் பண்ணி அழகா எழுதியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரசிச்சு படிச்சேன். ஓகே, ஹோட்டல் கதவை திறக்க போற, ஹோட்டல் எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு அந்த வரிய அடுத்த வரியை வச்சா அப்பா கதவை திறக்கிறாரு. அப்புறம் தங்கை வந்து அங்க ஆனந்த விடன் படிச்சுட்டு இருக்கா, பீரோல் மேல சாய், அப்புறம் லுங்கிய தேடுறான். அப்ப அவனுடைய கனவு வந்து எவ்வளவு குயிக்கா ஷேட்டர் ஆகுது அப்படின்றத அங்க அழகா காட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கணேஷ் ஆக்சுவலி ஒரு ரொம்ப சினிமேட்டிக்கா அந்த புக், ஆக்சுவலி அதுதான் சொல்றேன், ஒரு கேமரா ஆங்கிள் மாதிரி அழகா வந்து அந்த புக் ஸ்கிரீன் பிளே அது ரெடி ஸ்கிரீன் பிளே மாதிரி இருக்கு அந்த புக். ஆக்சுவலி நிறைய இன்டர்னல் மோனோலாக் இருக்கு. அது எப்படி லைக் மோஸ்ட் ஆஃப் இட் இஸ் மோர் தென் டயலாக்ஸ். இன்டர்னல் ரெண்டு எலிமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல. ஆமா. அவன் என்ன நினைக்கிறான்னா இந்த முரண்பாடை பத்தி பேசுறான். கணேசன் வந்து தன்னுடைய அப்பா கிட்ட இருக்கிற முரண்பாடை பத்தி பேசுறான். அதாவது ஏன் போய் அவ கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கணும் அப்படின்னா, போயிட்டு நதிக்கரை ஓரமா உட்காந்து வேதம் படிக்க வேண்டியது தானே. கவர்மெண்ட் ஆபீஸ்லயே வேலை பார்க்கணும், அதே சமயம் வந்து முன்னுக்கும் வரக்கூடாது, பழைய பஞ்சாங்க மாதிரி அந்த பண்பாட்டை இது பண்ணணும், அது இதுன்னு பேசுறது வந்து இது ஒரு பெரிய முரண்பாடை அவன் பாக்குறான். அதை வந்து நினைச்சு பாக்குறான். பிளஸ் ஆல்சோ அவனோட அந்த இது வந்து கணேசனோட மனநிலை எப்படின்னா, இப்போ இவனோட சர்க்கம்ஸ்டான்ஸும் இந்த விஸ்வம் பத்ரி மாதிரி இருக்கிறவங்களோட சர்க்கம்ஸ்டான்ஸும் நல்லா கம்பேர் பண்றான். இவங்களுக்கு வந்து விஸ்வம் வந்து இப்படி எல்லாம் பேசியிருக்கானே, அந்த ப்ரீவியஸ் சாப்டர்ல விஸ்வம் இதெல்லாம் சொல்றான், அந்த சயின்ஸ் வர்சஸ் ஆர்ட் ஸ்டோரி எல்லாம் சொல்றான். சரி, இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு அவனால சிந்திச்சு அனலைஸ் பண்ணி என்ன சொல்றது, ஒரு ரிலாக்ஸ்டா இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா அவன் இருக்கிற சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படி. எனக்கு அப்படி கிடையாது இல்ல, என்னால இப்படி எல்லாம் யோசிக்க முடியாது. பிகாஸ் என்னோட சிச்சுவேஷன் வேற. எனக்கு வந்து ஐ டோன்ட் ஹேவ் த லக்ஸரி ஆஃப் திங்கிங் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். என் லைஃப் நானே இன்னும் முன்னுக்கு வரல. சோ அந்த இது எழுதும் போது நல்லா அழகா இருந்தது. சேயிங் தட் ஒருத்தரோட சர்க்கம்ஸ்டான்ஸ்னால அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து என்னெல்லாம் நினைக்கலாம், என்னெல்லாம் பண்ணலான்றது டிபெண்ட்ஸ் ஆன் த சர்க்கம்ஸ்டான்ஸ். அந்த மாதிரி அது நல்லா காமிச்சிருந்தாங்க. இவன் வந்து அந்த கதையில பாத்தீங்கன்னா நிறைய பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பஸ் வருது, பஸ்ஸுக்கு இந்த இது அவனுக்கு வந்து இதுதான், அவனால இப்படிதான் போக முடியும், இந்த மாதிரி பஸ்ல தான் போக முடியும். ஏன்னா அவனுக்கு அவ்வளவுதான் அஃபோர்ட். இவங்களுக்காக தான் இவனும் சொல்லுவானே, ரமணியும் வந்து உனக்கு என்னடா கார் எடுத்துட்டு போலாம்ல, உனக்கு இது வருவாங்க அந்த மாதிரி. இவங்களுக்கு வந்து அந்த அந்த இதெல்லாம் கிடையாது இல்லையா. சோ அந்த 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 டிஃபரன்ஸ் இன் தேர் பேக்ரவுண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டயலாக்ஸ் இந்த மாதிரி தாட்ஸ்னால தெரியறது வந்து. அத வந்து அவன் என்னவா சொல்லிருப்பான்னா, அப்படி நாகரிகமாலாம் என்னால நடந்துக்க முடியாது, மிருகமா தான் நடந்துக்க முடியும், அதுக்குதான் எனக்கு வாய்ப்பு இருக்கு. வந்து லாஸ்ட் பஸ்ல இடிச்சிட்டு உள்ள போகிறான், யாரோடைய காலை மிதிச்சிடுறான். அதெல்லாம் என்னால நாகரிகமா இருக்க முடியாது, என்னால இப்படிதான் இருக்க முடியும், என் வாழ்க்கை முறை அப்படி அப்படின்னு. அதே மாதிரி அவன் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணும் போது நிறைய பெண்கள், பக்கத்துல இருக்கிற பெண்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவனுடைய கவனத்தை கவர்றதுக்காக அவங்க பேசுற மாதிரி அவனுக்கு தோணுது. ஆனா அவங்க வந்து அவனுக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்டே இல்ல. அவனுக்கு அவ்வளவு கனவுகள், அவன் அவ்வளவு லட்சியம், அவனுக்கு ஒரு வெறி, எப்படியாவது தன் கனவு லட்சியத்தை அடையணும் அப்படின்ற வேற எல்லாமே அவனுக்கு டிஸ்ட்ராக்ஷன். அவன் நினைக்கிற பெண்கள் எல்லாம் வந்து வேஸ்ட், அவங்க எல்லாம் வந்து தேவையில்லை, வாழ்க்கைக்கே தேவையில்லை அப்படின்னு அவன் சொல்றான். அப்படின்னு நினைக்கிற கணேசனே உடனேவே திரும்ப பெண்களின் நிறங்களை பத்தி, பஸ்ல ஏறினோடனே ஏறக்கூடிய பெண்களை பத்தி ஒரு பரேடு போய் பாக்குறானே, அது எங்க? ஒரு கணேசன் இல்ல, அது செல்லப்பாவும் இவங்க தானே, ரமணி தானே. ஓகே ஓகே ஓகே. அதுல வந்து அதுலதான் அவன் பரேட்லாம் பார்த்துட்டு டிஃபரண்ட். கணேசன் வந்து விஸ்வா வீட்டுக்கு வரதே, பத்ரி வீட்டுக்கு வரதே அவங்க அம்மா பாக்குறது, அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு சொல்றான். அவங்க அம்மாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். அது பிடிச்சிருக்குன்றது வந்து இவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, இவன்லாம் ஒண்ணுமா, இவன்லாம் சொல்றதெல்லாம் இன்னொரு பொருட்டா நான் இது பண்றேன். ஆனா அவங்க அம்மா வந்து
இந்து வந்து ஏதோ பேசுவா அந்த எவ்ரி டைம் ஹி கம்ஸ் அவங்க பேசுவாங்க. சோ இவன் பெருசா அவனை வந்து மதிச்சு பேசுறான்றதுனால அவனுக்கு ஏதோ பெரிய இன்டெலெக்சுவல் மனசுல நினைப்பு அவனுக்கு அப்படின்ட்டு அவன் நினைச்சுப்பான் ஆக்சுவலி. அதனாலதான் வரான் போல இருக்கு அப்படின்ட்டு இந்த செல்லப்பா நினைச்சுப்பான். சோ பட் இந்த இது இன்னொன்னு ஒண்ணு, இந்த கணேசன் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து விஸ்வா யாருன்னே தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன், ஃபர்ஸ்ட் கணேசன் சொல்லல, அப்புறம் தானே கணேசன் சொல்றாங்க. நான் யாருடா அவன் வந்து பேசுறான், யாரா கூட இருக்கலாம்ல, அப்படி வரான் அவனோடய போறான், நானும் வரேன், விட்டா பார்ட்டிக்கும் வருவான், கூட்டு போவான் சொல்லுவான் போல இருக்கு. அந்த மாதிரி இருந்தது. இது அது கணேசன் எனக்கு எப்படி தெரிஞ்சது, உங்க முன்னுரை படிச்சதுனால தெரிஞ்சது. அப்படியா? முன்னுரையில வந்து கணேசன் பத்தி எழுதி இருந்தது. சோ இவன் தான் கணேசனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த முன்னுரையில எழுதி இருந்தது. இந்த மாதிரி கணேசன் வந்து ஒரு விதத்துல இவங்களை எல்லாம் பார்த்து ஏளனம் பண்றான். ஓகே, அவனுடைய அப்பாவையும் பார்த்தும் ஏளனம் பண்றான். இவங்க எல்லாம் வந்து பொய்யான வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு ஏளனம் பண்ணா கூட கடைசியில இன்ஃபேக்ட் பத்ரியுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவரைதான் வந்து அவன் இப்படி இருக்காரு, அவர் வந்து லஞ்சம் வாங்குவாரு, அவரு இது வந்து பாஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாரு, அது பண்ணுவாரு, அவன் ஏளனமா நினைச்சா கூட கடைசியில அவரை மாதிரியே தான் கணேசன் ஆகறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முன்னுரை. ஆக்சுவலி இந்த இதுலயே அவன மாதிரிதான் ஆகணும், அவரை மாதிரிதான் ஆகணும்ன்றது interest is to become like that, not like his father. சோ ஒவ்வொருத்தருடைய என்ன சொல்றது, ஒரு அரைவ்டு பர்சன் வந்து செல்லப்பாக்கு எந்த கவலையும் இல்ல, பணத்துக்கு கவலை கிடையாது, 10 தடவை ஃபெயில் ஆனாலும் சொல்றதுக்கு ஆள் கிடையாது, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு ஒரு நிறைவேறாத கனவுகள், ஒரு ரைட்டர் ஆகணும், அதாகணும், இன்னும் ஏதோ ஒரு கனவுகள். விஸ்வம் வந்து அரைவ் ஆயிட்டான், அவன் சயின்டிஸ்ட் ஆயிட்டான், கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் இருந்தது. இருந்தாலும் அவன் மனசுக்குள்ள ஒரு வந்து தனி மனிதனா ஒரு இருக்க முடியல. அவன் வந்து எல்லாம் வெளி வேஷம் போடுறாங்க, எல்லாரும் பிம்பத்துல இருக்காங்க அப்படின்ற அவனுக்கு கோவம் வருது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த செல்லப்பாக்கு வந்து அவங்க அம்மாவுக்கும் செல்லப்பாக்கும் இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அது பல இடத்துல காட்டுறாங்க. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன அந்த கார்ல போகும்போது அவங்க அம்மா வந்து கண்ணாடியை மறந்து வச்சது கூட செல்லப்பா வந்து அவன் வேணும்னு பண்ணிருக்காளா அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து விஸ்வம் இருந்திருந்தா என்ன கவனிச்சிருக்க மாட்டா, விஸ்வத்தை கவனிச்சிருக்கா, என்ன கவனிச்சுக்கிறா இப்போ. ஆனா அவங்க அம்மா பக்கத்துல வந்து உட்காரும் போது அவன் மனசுல வந்து கிளேசம் உண்டாகுது அவனுக்கு. அவ சாரி நழுவி விழுறதெல்லாம் அவனால பொறுத்துக்க முடியல. சோ ஒரு விதமான அந்த அம்மா பையன் உறவு ஒரு மாதிரி அவனுக்கு செல்லப்பா, அது வந்து செல்லப்பானாலே அவங்க அம்மானாலேன்னு தெரியல, ஆனா செல்லப்பா தன் அம்மாவை வந்து வேற விதமா ஒரு மாதிரி ஒரு அந்த உறவு ஒரு மாதிரி சித்தரிக்கிறாரு. ஐ டோன்ட் நோ, மேபி செல்லப்பானால அதுவா, இல்ல அந்த காலத்துல அந்த மாதிரி இருந்ததா, இல்ல பாக்கியம் அந்த மாதிரி இருந்ததுனால அவ வந்து கவலை இல்லாம நீங்க சொல்லுங்க லுங்கி கட்டிட்டு போறா, அவ வந்து இப்படி இருக்கா அப்படி இருக்கா, நாடகத்துல நடிக்கிறா, அவளுடைய கேரக்டரைசேஷன் அந்த மாதிரி பண்ணிருக்காரா என்னன்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி விஸ்வரூபம்ல வந்து இந்த மாதிரி ஒரு சீன் ஒண்ணு வரும், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யார் எந்த கேரக்டர் ஞாபகம் இல்ல. அவனுக்கு வந்து ஒரு தங்கை இருக்கும், ஒரு அம்மா இருக்கும். அப்ப அவன் வந்து அவன் தங்கையை ஒண்ணும் இது பண்ண மாட்டான். பட் அம்மா வந்து இப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும், பிகாஸ் ஹி ஹாஸ் தோஸ் தாட்ஸ் அப்படின்ட்டு. எனக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா தெரியல எந்த கேரக்டர். விஸ்வரூபம் இல்ல சாரி, விஸ்வரூபம் இல்ல, விஷ்ணுபுரம். சாரி, விஷ்ணுபுரம் நம்ம படிச்சோமே. விஷ்ணுபுரம் எப்ப மூவி வந்துச்சுன்னா விஸ்வரூபம் இல்ல, சாரி, விஷ்ணுபுரம்ல தான் அந்த ஒரு கேரக்டர் ஒருத்த வரும், அவன் வீட்டுக்கு போவான். அதுக்கப்புறம் வந்து அம்மா தங்க இருப்பாங்க. ஆனா அம்மா வந்து பாக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி அதனால ஐயோ ஹோப் ஷீஸ் நாட் தேர், எனக்கு ஒரு மாதிரி அந்த ஆக்வர்ட்னஸ் இருக்கும், பிகாஸ் அவனுக்கு அந்த தாட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ட்டு. எனக்கு நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு, பட் இந்த ஒரு எனக்கு இது படிக்கும்போது எனக்கு வந்தது. இந்த பீல ஆரம்பிக்குமே அவன் கேரக்டர் என்ன, அந்த பிங்களனா பிங்களன் கேரக்டர், பிங்களன் தான் நினைக்கிறேன். அவன் தானே அந்த பிராமண இதுல இருந்து போயிட்டு இதுக்கு போறாங்க, அந்த தெருக்கு போறான். மேபி அங்க வந்து அந்த அவனுடைய ஃபேமிலி எதையுமே காட்ட மாட்டாங்கல்ல, பிங்களனுடைய ஃபேமிலி எதுவுமே வராது. அவன் ஆல்ரெடி சன்னியாசி மாதிரி தான் வந்திருப்பான் யாரோ, பட் சம் யங் கை ஒன்லி. ஆனா யாருன்னு தான் ஞாபகம் இல்ல. பிங்களன் வந்து சாருமதியோட தானே போறான், சாருமதி தானே பேரு இல்லையா? ஆமா, சாருமதியோட போகும்போது சாருமதியோட அம்மா வந்து பிங்களன் வரத விரும்பல, ஏன்னா பிங்களன் கிட்ட பைசா கிடையாது. அவ வந்து பிங்களன் வந்து சாருமதி, ஆனா சாருமதிக்கு பிங்களன் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனோட பல நாள் அவ கழிக்கிறா. அது அவளுடைய அம்மாவுக்கு பிடிக்கல. அவ வந்து சாருமதி
அவ பிங்களன் வரும்போது ஒழுங்கா ட்ரீட் பண்றது இல்ல. பிங்களன்னு சாருமதியும் திட்டுறா, அவ ஏன் என்கரேஜ் பண்ற அப்படின்னு. ஏன்னா அவங்க கிட்ட பைசா இல்ல கொடுக்கறதுக்கு. அதனால அந்த ஒரு இது எனக்கு ஞாபகம் இருக்கு. மத்தபடி இன்னொரு அம்மா கேரக்டர் வந்து அந்த இவதான் இன்னொருத்தி, அந்த பேரு மறந்து போச்சு, அந்த வைஜெயந்தியா இல்ல வைஜெயந்தி இல்ல இன்னொருத்தி வருவாளே, அந்த பலாத்காரம் பண்ணுவானே, லக்ஷ்மியா அந்த சங்கர இல்ல அந்த சின்ன பெண்ணா இருப்பா, அவளை பலாத்காரம் பண்ணுவானே 16 வயசுல. இந்த இவ வந்து சித்திரையா சித்திரையா சித்திரை இல்ல, சித்திரை இல்ல, சித்திரையும் வைஜெயந்தியும் ஃப்ரெண்ட்ஸ். நரசிம்மருடைய சித்திரை. அந்த அந்த தெருவுல அந்த தேவதாசி தெருவுல இருக்கிற ஒரு பொண்ணு 16 வயசுல இருக்கும். அசிங்கமா நல்லா இருக்க மாட்டா, பாக்குறது கருப்பா இருப்பா. ஆனா முதல் முறையா அவளுக்கு நகையெல்லாம் போட்டு அனுப்புவாங்க. அப்பதான் அவன் அந்த அந்த தவில் எடுக்கிறவன் அந்த திருமால திரு திரு அவன் பேரு என்ன, திருவடி திருவடி அவளை பின்னாடி போவானே. அப்புறம் அவளை வந்து அந்த பலாத்காரம் பண்ணிடுவானே அந்த பாண்டியனுடைய தம்பி. பாண்டியனுடைய தம்பி இல்ல, அந்த வீர மாதிரி ஒரு கேப்டனோ ஏதோ அந்த மாதிரி சேனாதிபதி தளபதி அவன் பண்ணிடுவான். சோ அந்த பெண்ணுக்கு ஒரு அம்மா இருப்பா, அவதானே அவளுக்கு அலங்காரம் பண்ணி அனுப்புவா. இந்த தளபதி அவங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு யூனிக் மாதிரி ஒருத்தன் வந்து வரவேற்பா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து அவனுக்கு இவளுக்கு சந்தனம் எல்லாம் பூசு அப்படி குளிக்கிறதுக்கு அனுப்பி விடுவா அவங்க அம்மா. சோ இந்த 2 அம்மா கேரக்டர்ஸ் தான் அதுல வரும். ஒண்ணு இந்த கேரக்டர், ஒண்ணு அந்த கேரக்டர். இல்ல இந்த இன்னொரு அம்மா கேரக்டர் இருக்காங்க, அதுதான் அந்த நான் சொன்னது. அது யாருன்னு தெரியல. இந்த ஒன் ஆஃப் த கைஸோட அம்மா. அவன் நினைப்பான் அந்த மாதிரி அவன் இல்லாம இருந்தா பெட்டரா இருக்கும், பிகாஸ் அவனை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இதுவா இருக்கு அப்படின்ற மாதிரி அவனுக்கு அந்த இது இருக்கும். So probably I don't know, it's it transcends time, but maybe that's அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்க வாய்ப்பு இருக்கு any period of timeல இந்த மாதிரி. I think இது சின்ன வயசுல இந்த மாதிரி தியரி எல்லாம் இருக்கு இல்லையா, ஃப்ராய்டுன்னு நினைக்கிறேன். அதுவே பிறந்த குழந்தையே வந்து அம்மா கூட தாய் குழந்தை உறவு வந்து புனிதம், பியூர் அப்படிலாம் நிறைய பேச்சு இருக்குல்ல. அப்படிலாம் இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செக்ஷுவல்னு சொல்லல, ஆனா பிசிக்கலான உறவு தான். அம்மாவுக்கு குழந்தை மேல இருக்கிற ஆசையும் குழந்தைக்கு அம்மா மேல இருக்கிற ஆசையும் வந்து இட்ஸ் பிசிக்கல் எமோஷன் அப்படின்றத வந்து சில தியரிஸ் எல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா இது குவைட் காமன் தான் நினைக்கிறேன் நானு. இந்த மாதிரியான ஆக்வர்டான இன்ஃபேக்ட் ஓடிபஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அண்ட் டிஎஸ் லாரன்ஸோட சன்ஸ் அண்ட் லவர்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்டோரி இருக்கு, வெரி ஃபேமஸ். அதுல வந்து it's a story about the mother and the son, not a physical relationship, but how their relationship is more than a mother, how she becomes very dependent on the son for her emotional gratification, how it takes it beyond a normal mother son. She suffers from Oedipus complex. She substitutes her son for her husband because her husband வந்து அவ கல்யாணம் பண்ணிக்கும் போது ஒரு கோல் மைனரா இருப்பான். அவன் வந்து நிறைய ட்ரீம்ஸோட கல்யாணம் பண்ணிப்பான். ஆனா he becomes a drunkard, சம்பாதிக்க மாட்டான், and he will not have a good life with him. அவன் வந்து சஃபர் பண்ணுவான் மணிக்காக. அதுக்கப்புறம் she gives birth to 3 sons. ஒரு சன் வந்து ரொம்ப ஆசை வைப்பா, அந்த பையன் வந்து இறந்து போயிடுவான். இது வந்து டிபி வந்ததோ வந்து இறந்து போயிடுவா. இரண்டாவது சன் she becomes very dependent. So ஒரு ஹஸ்பண்ட் தனக்கு பண்ணாத அந்த கேப்பை வந்து she expects the son to do. So she becomes very attached to the son. சோ அது ஒரு விதமான ஓடிபஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கதை வரும். சோ இது again probably it is very common. அது வந்து அந்த அம்மா சைட்ல இருந்து இருந்ததான்னு தெரியல. ஆனா அந்த பாக்யம் அப்படின்ற ஒரு கேரக்டரை ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரா அவர் சித்தரிச்சிருக்காரு. ஒரு டிராமாக்கு போறா, ரொம்ப சோசியலா இருக்கா, லுங்கி கட்டிக்கிறா, அந்த மாதிரி. பின்னாடி அந்த முன்னுரையில கூட ஒரு பின்னாடி வரும் போல இருக்கு. அந்த முன்னுரையில சொல்றாரு பாக்யம் வந்து பத்மினி மாதிரி இருக்கணும்ன்றது அவளுக்கு ஆசை இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இது இருக்கிற ஒரு லேடி அவ. அதனால அவ வந்து ப்ராபப்லி ஷி அட்ராக்ட்ஸ். 52 வயசு கூட 30 வயசு மாதிரி அவ இருக்கிறதுனால கணேசன் முதற்கொண்டு செல்லப்பன் முதற்கொண்டு அவள் வந்து people are attracted to her அப்படின்றது ஒரு காரணம். இது 2 விதமாவும் நடக்குது இல்லையா? அந்த ஒரு அறையில போயிட்டு உடையெல்லாம் கழட்டிட்டு வேற உடை மாத்தும் போது கரெக்டா நான் எப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணா அப்ப அம்மா வந்துடுறா அப்படின்னு கேக்குறது கணேசன். கணேசன் இல்ல, கணேசன் கரெக்ட். கணேசன் is not her son. No, இல்ல இன்னொரு கணேசனுடைய அம்மா.
ஓ என்னடா ஓகே இவ்ளோ ஓகே இழைச்சு ஓகே ஓகே போயிட்டியே, ஏன்னா அவன் அம்மா தங்கச்சிட்ட வந்து வந்து சொல்லுவா, இப்படி இழைச்சு போயிட்டியே, சரியா சாப்பிடுறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. தங்கச்சிட்ட போயிட்டு அவன் லுங்கிய வாங்குறான், லுங்கிய தேடுறான். இல்ல முதல்ல சொல்ல மாட்டேன், நீ என்ன லுங்கி தேடுற, எனக்கு ஜாதகமா தெரியும், அங்க கிடக்கு பாருன்னு. So, அந்த கான்வர்சேஷன்ல அவன் லுங்கியை எடுத்துட்டு ஒரு ரூமுக்குள்ள, அந்த பக்கம் அம்மாவும் தங்கையும் தூங்குறதுக்கான ஒரு ரூம் இருக்கு, அங்க தரையில விரிப்பெல்லாம் பெட் எல்லாம் மேக் பண்ணி வச்சுட்டாங்க ஆல்ரெடி. அங்க வச்சுதான் அவன் சேஞ்ச் பண்றான். பண்ணும்போது அம்மாவுக்கு எப்படிதான் மணி அடிக்கும் தெரியல, நான் எப்போ உடை மாத்தினாலும் வந்துடுறா, வந்து என் தோலை தொட்டு ஏன்டா இப்படி மெலிஞ்சு போயிட்ட, சரியா சாப்பிடுறது இல்ல வைக்கலன்னு சொல்றா. ஒருவேளை நான் வந்து அப்பாவின் சாயல்ல இருக்கிறேன், இள வயசு அப்பாவை அம்மாவுக்கு ஞாபகப்படுத்துறேனா அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் கணேசனுக்கு வருது. அப்போ வந்து அவன் அருவருப்பா உணர்றான். ஏன் இப்படி பண்றாங்க, போய் தொலைய வேண்டியதானே, யூ மேக் மீ ஃபீல் லவ்ஸி அப்படின்ற மாதிரி ஆமா, ஒரு இடத்துல கரெக்ட். எழுதி இருக்காரு இல்லையா? சோ இது ரெண்டு இடத்துல இருக்கு. செல்லப்பா ஒரு பக்கம் அவனுடைய அம்மாவை பாக்குறான், ஆனா அது வந்து ஒரு ஐயோ நான் ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியை நோக்கி செல்லப்பா போறான். இங்க வந்து இவன் தன்னுடைய மன உணர்வு, அதே மன உணர்வு தான் இவனுக்கும், ஆனா அதை வந்து அம்மா மேல தூக்கி போறான். ஏன் நீ நான் இருக்கிற இடத்துக்கு நீ ஏன் வர, என்னை தொந்தரவு பண்ணாத, தள்ளி போ. சோ இது ரெண்டு காயின், ஒரு காயினுடைய ரெண்டு சைடையும் காட்டுதுன்னு நினைக்கிறேன். இந்த உணர்வுடைய ரெண்டு பக்கத்தையும் காட்டுது. சேம் தான், அது ரெண்டு பேத்துக்குமானது ஒரே ஃபீலிங் தான். அடலசன்ட் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பதட்டம், ஒரு பெண்ணின் அருகாமை கொடுக்கக்கூடிய பயம், கிளர்ச்சி, இது எல்லாமே சேர்ந்து வரக்கூடிய ஒரு மிக்ஸ்டு எமோஷன் தான் நினைக்கிறேன் இது. அதாவது ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அவரு அந்த தம்பியுடைய கேரக்டர் அவ்வளவு அழகா இருக்காரு. அது எந்த கேரக்டரும் அவரை விடவே இல்லை. எல்லா கேரக்டருக்கும் உண்டான ஒரு இது கொடுத்துருக்காரு. அந்த தங்கையுடைய கேரக்டரும் சொல்றாரு. அந்த தங்கை வேணும்னு ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல வச்சிடுறா. அவளுக்கு வந்து வெட்டியா வீட்டுல உட்காந்துருக்கா, ஒரு வேலை கிடையாது அவளுக்கு. ஆனா அந்த டெய்லி படுக்கையை விரிச்சு போடுறது அவளுடைய வேலை. அந்த வேலையை முடிச்சிட்டானா அவ ஏதோ ஒரு பெருசா தன் வீட்டுல பங்கு ஏதோ ஒரு வேலை பண்ண மாதிரி அவருக்கு ஒரு ஃபீலிங். ஒரு தடவை விட்டா அப்படி உட்காந்துருவா, உட்காந்து புத்தகம் படிச்சுட்டு இருப்பா. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாள் வைக்கிறா. சோ அவளுடைய கேரக்டர் வந்து அவளுடைய சென்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ், அவ எப்படி ஃபீல் பண்றா அத வந்து ஒரு இதுல காட்டுறாரு. அதே மாதிரி அந்த தம்பி வந்து எப்படி பிஹேவ் பண்றான், அவங்க அப்பா கிட்ட வந்து 10 கறி வயசு தான் ஆகுது அவனுக்கு. ஃபேவர் கறி பண்றதுக்காக, கறி இது பண்றதுக்காக அவங்க அப்பா கிட்ட எப்படி அவன் பிஹேவ் பண்றான், காட்டிக்கிறான் அப்படின்றதையும் ஒரு அந்த ஒரு ஒரு சின்ன இதுல சொல்றாரு. எல்லா கேரக்டரையும் அழகா அவர் வந்து பண்றாரு. அயோக்கிய படவா அப்படின்னு அவன் தம்பியை பத்தி அவனே சொல்றான். இந்த பீரோல இருந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்து அப்பா காது பட என்கிட்ட வந்து கொடுக்குறான். அது இவன் வந்து எதுக்கோ அமிச்ச லெட்டர் ரிட்டர்ன் வந்துருச்சு, ஏதோ கதையோ ஏதோ எழுதி அமைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சோ என்னுடைய தோல்வியை அப்பா முன்னாடி எடுத்து காட்ட வேண்டியது, இவன் என்ன பண்றான்னு இவனுக்கு நல்லா தெரியும், சும்மா எல்லாம் வந்து கொடுக்கல இவன், திஸ் வாட் ஹி வாண்ட்ஸ் அப்படின்றத வந்து தம்பியை பத்தி அவன் சொல்லிட்டு, அயோக்கிய படவாடா நீ அப்படின்னு. பள்ளிக்கூடத்துல என்ன நடந்துச்சு, அப்பா வர வரைக்கும் நீ ஒரு மாதிரி இருப்ப, அப்பா வந்ததுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்துல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவேன், இத பத்தி பேசுவேன், அப்பா கூட உட்காந்து கணக்கு படிப்பேன், அப்பா மேல நம்பிக்கையா இருக்கக்கூடிய சன்னா நீ காட்டுற, நீங்க எல்லாம் எனக்கு தேவையே இல்லடா அப்படின்னு. தங்கச்சியை பத்தி சொல்லும் போது அவன் வந்து தங்கச்சி தன்னுடைய தேவையை இந்த வீட்டுல நிரூபிச்சுட்டே இருக்கிறா, நான் இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றத சொல்றதுக்காக அவன் சில வேலைகளை செய்யறான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சும்மா உட்காந்து காலத்தை தள்ளிட்டு இருக்கா. நீ வந்து ஒரு மடச்சியா தான் ஆக போற, நீ வந்து யாரையோ ஒருத்தனை கட்டிக்கிட்டு சும்மா உன் வாழ்க்கை வீணா போகுது, யூ வில் நாட் ஹேவ் அ குட் லைஃப் தங்கச்சி வந்து அவனோட ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த ஜஸ்ட் அப்படியே அந்த ஃபுல் இதுல அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன் காமிக்கிறது. இதுல ஆரம்பிச்சு அவன் வந்து இன்ஃபேக்ட் அந்த கனாட் பிளேஸ்ல வந்து இவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட இது எப்படின்னு தான் படிக்கும்போது, என்னடா இது இவன் அவனோடயே போறான், அவன் விட்டா பார்ட்டிக்கும் கூப்பிடணும், அங்க கூட வந்து அவன் வந்து ஒரு ஆட்டோ எடுத்து இது பண்ணிருக்கலாம்ல, அது என்னோட உரிமையாச்சு. அந்த என்டைட்டில்மெண்ட் அப்படி நல்லா தெரியுது. ஐ நீட் திஸ் திங், எப்படி நீ ஐ எம் என்டைட்டில் டு திஸ் அந்த மாதிரி இல்ல. அவனோட அந்த அது வந்து ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது. இவ்வளவு என்டைட்டில்டா இருப்பானா ஒருத்தன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுல எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சாப்பிட்ட பழத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. குளிரா இருக்கக்கூடிய ஒரு பழத்தை எடுத்து ஃப்ரெஷ்ஷா ரெஃப்ரிஜிரேட்டர்ன்றது 1970s இது இல்லையா, பெரிய ஒரு அதிசய பொருளாதான் இருந்திருக்கும் அது. அப்ப திரும்ப திரும்ப அவன் சொல்லுவான், வீட்டுல எல்லாமே இருக்கு, கார் இருக்கு, டிவி இருக்கு, போன் இருக்கு, எல்லாமே ரெஃப்ரிஜிரேட்டர் திரும்ப திரும்ப சொல்றான். அந்த முதல்ல அவன் உள்ள இருந்து ஒரு ட்ரிங்கையும் ஒரு பழத்தையும் எடுத்து கொடுக்கும்போது அதை சாப்பிடும் போதே அவன் அப்படியே கண்ணை மூடி ரசிச்சு சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ரெஃப்ரிஜிரேட்டரை பத்தி, காரை பத்தி, டிவியை பத்தி எல்லாம் பேசிட்டு, இதெல்லாம் என்கிட்ட இருந்திருக்க வேண்டியது, நீ ஆட்டோ பிடிச்சி அங்க இறக்கி விட்டு என்னை ஆட்டோலயே வீட்டுக்கு அனுப்ப வேண்டியதானே, இல்ல கார் எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே, அது எல்லாம் என்னோடது, நான் உங்க வீட்டுக்கு வருவேன், உட்காருவேன், சாப்பிடுவேன், இதுக்கு எந்த குற்ற உணர்ச்சி எனக்கு கிடையாது அப்படின்னு.
எங்க அப்பாவுடைய உழைப்புனாலதான் உங்க அப்பா வந்து இந்த மாதிரி பெரிய ஆளானதுனால எங்களை மாதிரி இருக்கிறவங்களுடைய உழைப்பு தான் நீ இந்த மாதிரி வசதியா இருக்கிறதுக்கு காரணம். அத வந்து அவன் ஐ திங்க் ஹி டேக்ஸ் இட் டு a little bit more extremeம் கூட இல்லையா? அது உண்மையான்னு தெரியாது. அவன் சொல்லும்போது நீ லஞ்சம் வாங்கின, நீ வந்து பெரிய உயரதிகாரிகளுக்கு பார்ட்டி கொடுத்த, அப்புறம் உன் மனைவிய வச்சு இது பண்ற மாதிரி எல்லாம் அவன் பேசுவான். he goes to the extreme. அத வச்சுட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்து அவன் வெறுப்படைஞ்சு நீங்க எல்லாம் இங்கேயே கிடங்க, கூடிய சீக்கிரம் பாருங்க உங்க கண் காணாத இடத்துக்கு நான் போயிடுவேன் எங்கேயாவது அப்படின்ற மாதிரி சூழல் வச்சுக்கிறான் அவனுக்கு. மொத்தத்துல கணேசனுக்கு வந்து அவனுடைய குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரையுமே பிடிக்கல அவருக்கு. அத ஒரு இது மாதிரி ஜெயில் மாதிரி உணர்றான்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பா உள்ள இருந்து பாத்துட்டே இருப்பாரு, லைட் அணைச்சா கூட அவர் இருட்டுக்குள்ள இருந்து என்னைய பாத்துட்டு இருப்பாரு, நான் புத்தகத்துடைய பக்கத்தை திருப்புறேனான்னு பாத்துட்டு இருப்பாரு, அதனால நான் சும்மா திருப்பி வானத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் நானு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கட்டுப்பாடு இல்ல. ஏன் குவைட் இன்ட்ரெஸ்டிங். இது என்ன ஏன் எனக்கு இந்த இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டீடைல்டா ஒரு டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் ரீசெண்ட் டேஸ்ல வேற எந்த புத்தகத்திலயும் படிக்கல. ஜெயமோகன் மாதிரியான விஷ்ணுபுரம்ல இட்ஸ் நாட் கண்டெம்பரரி இல்ல, இட்ஸ் ஐ couldn't relate to so many things. I can't relate many to of the descriptions are when it comes to describing a situation or a scene, right, it's mostly external ஆ இருக்கும். நிறைய புற description இருக்கும் நம்ம படிச்சதுல. இதுல வந்து நிறைய அகம் based description, like ஒரு போன் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த போன் எப்படி எடுக்கிறான், அந்த போன்ல இருக்க அந்த மாதிரி வந்து அவனோட ஃபீலிங், அவனுக்கு எப்படி அது தோன்றது அந்த மாதிரி இருக்கு. So that is the difference actually. இந்த மாதிரி description எனக்கும் பிடிச்சிருக்கு, more than that புறம் based இருக்கு, flower இருக்கு, இதுல மரத்துல வந்து பறவை வருது, இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. இது வந்து வேற மாதிரி இருந்தது. அதான் சம்பந்தம் இல்லாம இருக்கு. இதுல நீங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் சொன்னோன்னே எனக்கு பிடிச்சிருந்த விஷயம், நிறைய இடத்துல வாசிட்டே வந்தேன், ரொம்ப இத பத்தி நான் பேசணும் மீட்டிங்ல அப்படின்னு நினைச்ச விஷயம் என்னன்னா, விஸ்வமும் அந்த ஒரு ஆப்பிரிக்கன் கை ஒருத்தனும் கீழே வருவாங்க இல்லையா, நல்லா குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு. அதுல ரெண்டு விஷயத்த டிஸ்கிரைப் பண்ணிருப்போம். ஒண்ணு வந்து விஸ்வம் அதுல அந்த ஆஸ்ட்ரேஸ் எல்லாம் நிறைஞ்சு கடந்து குப்பையா இருக்கிறது, சாப்பாடு அங்கங்க தெரிச்சிருக்கிறது, அதை வந்து ஒரு ஓவியமா வரையலாம் அப்படின்னு, இதுக்கு வந்து ஒரு இந்தியன் டின்னர் அப்படின்னு ஒரு பேர் வச்சு ஒரு ஓவியமா வரையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓவியத்தை வரையும் போதே நமக்கு அப்படியே வரைஞ்சு காட்டுவோம் அந்த டேபிள்ல இருக்கிற என்னென்ன சாப்பாடு எல்லாம் சிந்தி கிடக்குது, ஆஸ்ட்ரே எவ்வளவு நிறைஞ்சிருக்கு, சிக்கன் எல்லாம் சாப்பிட்டுட்டு எண்ணெயா இருக்குன்னு சொல்லியிருந்தா ஓகே, அதுல எண்ணெய் கோடுகள் தீட்டப்பட்டிருக்கு அப்படிம்பாங்க. அந்த லாஸ்டா எடுத்த பீசஸ் வச்சு அத உருவும் போது ஒரு பெயிண்ட் பிரஷ் வச்சு எண்ணெயில தடவுன மாதிரியான எண்ணெய் கோடுகள்லாம் இருக்குன்னு இதுல காமிச்சிருப்பாங்க. இது ஒண்ணு, அவன் அந்த பெயிண்டிங்கை விவரிக்கிறது. ரெண்டாவது, அவங்க ரெண்டு பேரும் வெளியே வருவாங்க இல்லையா, அவன் பேச ஆரம்பிப்பான். ஆக்சுவலி முன்னாடியே அந்த ஆப்பிரிக்கன் பேச ஆரம்பிப்பான், ஏதோ ஒரு பாட்டு பாடிட்டு இருப்பான். நான் வந்து பைரூட்ல இருந்தப்ப இந்த சாங்கை கேட்டேன், ஒருத்தி பாட்டுனா அப்படிப்பட்ட குரல், அவ எப்படி இருந்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை டிஸ்கிரைப் பண்ணுவான். அவளுக்கு அவளுடைய உடல் அப்படி இருந்துச்சு, முடி இப்படி இருந்துச்சு, கண்ணு இப்படி இருந்துச்சு, அமேசிங்கான குரல், மேபி அது என்னுடைய மனநிலையா கூட இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அவன் அந்த என்ன பார்த்தானோ அந்த பார்த்தத அந்த பாடலை, அவனுக்கு மொழி தெரியாத ஒரு பாடலை அவன் மனசுக்குள்ள முணுமுணுத்துட்டு இருக்கிற சம்பவத்தை வந்து விவரிக்கிறது ரொம்ப அழகா விவரிச்சிருந்தான். நாமளே அவன் கூட உட்காந்து பைரூட்ல அந்த டான்ஸரை பார்த்த மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட்டு போயிருப்பாங்க. அமேசிங்கா பண்ணியிருந்தாங்க. அவ அழகா இருந்தா அப்படின்னு மட்டும் சொல்லாம, எப்படி அழகா இருந்தா, ஏன் அழகா இருந்தா வாசகருக்கு தெரியணும்ல. ஒரு சிறுகதை எழுத்துல ஒரு பத்திரிகையாளர் அவன். ஆமா, ஒரு சிறுகதை எழுதும் போது முதல் ரூலே அதான் சொல்றாங்க. பயிற்சி பண்ணும் போதெல்லாம் வந்து ஒரு பணக்கார பெண் நடந்து போனாள் அப்படின்னு சொன்னாங்க. நீ பணக்கார பெண்ணுன்னு சொல்லாத, அவ ஏன் பணக்காரின்றது எனக்கு காட்டு, விஷுவலைஸ் பண்ணு. அவ வந்து ஒரு என்ன, ஆமா, சோ அவ டெஸ்லா காரில் இருந்து கையில் ஐபோன் 16 உடன் இறங்கி ஒரு 16வது மாடி கட்டிடத்திற்கு சென்றாள். அந்த மாதிரி சொன்னா நீங்க பணக்காரின்னு சொல்ல வேண்டாம், எனக்கு தெரிஞ்சிடும் அவ எதுல வந்தா எதுல போனா அவ பணக்காரி. எனக்கு அவ சோகமா இருந்தான்னு சொல்லாத, கண்ணீர் விட்டான்னு சொல்லாத, எப்படி அவளுடைய சோகத்தை சொல்லுவ நீ, காட்டு நீ எனக்கு அப்படின்றதுதான் வந்து எழுத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் ரூலே அதுதான் இல்லையா, ரைட்டிங் 101 அதுதான். அதை வந்து இவர் நல்லா பண்ணியிருந்தாரு. பைரூட்ல பார்த்த ஒரு அழகிய பத்தி குடிச்சிட்டு அவன் ராத்திரி 1 மணிக்கு இப்படி செலாகிச்சு பேசணும்னா அவன் எப்படிப்பட்ட அழகியா இருக்கணும், அது எனக்கு காட்டு அப்படின்றத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அந்த மனநிலைய, அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்குல்ல, டைம் வெர்சஸ் உங்களுடைய மைண்ட் செட், அதை வந்து அதுல நல்லா காட்டியிருந்தாங்க.
அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். அது ஒரு சாதாரண அனுபவமா இருந்திருக்கும். அது யார் பாடியிருந்தாலும் நான் அன்னைக்கு அப்படிதான் நினைச்சிருந்திருப்பேன். ஏன்னா நான் அன்னைக்கு இருந்த மூட் அந்த மாதிரி அப்படின்ற கேள்வி அவன் முன்வைக்கிறான். அந்த மாதிரி என்னாலையும் நிறைய அனுபவங்கள் என்னோட வாழ்க்கையில சொல்ல முடியும். ஸோ நாம மனசுல சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஸ்பெஷலா இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நமக்கு தோணும். கரெக்ட். அதெல்லாம் தான் ஆக்சுவலி நிறைய நமக்கு இந்த புக்ல ரிலேட் பண்ண முடியறதுன்னா ஏதோ பர்சனலா நம்மள பத்தி எழுதுற மாதிரி இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து we feel we can connect with that. அதுதான் I think it's connecting. That's it. புக்னாலே அந்த மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அதுதான் எனக்கு ஆதவனுடைய சிறுகதை தொகுப்பு முதல் படிச்சப்ப நான் ரொம்ப சிலாகிச்சு பேசினேன்ல, ஆதவன் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்றது இதனால்தான். அவருடைய எல்லாம் அந்த இவ்வளவு பெரிய நாவல்ல இதை எழுதுறது ஈஸி, ஆனா ஒரு சிறுகதையில இவ்வளவும் கொண்டு வர்றது கஷ்டம். அதாவது ஒவ்வொரு சிறுகதையிலும் அந்த உணர்ச்சி வந்து ஒருத்தன் எப்படி ஃபீல் பண்றான், அவன் வந்து எப்படி பாக்குறான், அவனுடைய போராட்டங்கள் என்ன அப்படின்றத அவ்வளவு அழகா எழுதுறாரு. ஒவ்வொன்னையும் ஒரு இடத்துல வந்து ஒரு வயசானவர், நான் சொன்னேன் அந்த ஒரு வயசான அப்பா வந்து பையனுடைய வீட்டுல வந்து தங்குறாரு. அவர் ஒரு பார்பர் ஷாப் போறாரு. அந்த பார்பர் ஷாப்ல ஒரு இளைஞன் வந்து ஒரு சின்ன கத்தி வச்சு ஆப்பிள கட் பண்ணிட்டு இருக்கான். அவர் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு அந்த பார்பர் ஷாப்புக்கு. பார்பர் ஷாப்ல தலை முடி வெட்டுறதுக்கு அவர் எப்பவும் ரொம்ப தூரம் போறாரு. அவர் அந்த கடைக்கு அந்த இடத்துக்கு போறாரு. ஏன்னா அந்த பார்பரை தலை கட் பண்ணாதான் அவருக்கு அது பிடிச்சிருக்கு, அவனை பிடிச்சிருக்கு. அவன் பேசுற விதம், அவரோட பழகுற விதம் எல்லாம் அவருக்கு இதமா இருக்கு. அவர் வந்து சென்னையில இருந்து டெல்லிக்கு பையன் வீட்டுல வந்து இருக்காரு. அதனால அது ரொம்ப இதமா இருக்கு அவருக்கு. அதனால அவ்வளவு தூரம் தேடி போறாரு. அங்க போகும்போது வெயிட் பண்ண வேண்டி இருக்கு. அங்க பேப்பர் படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் வந்து சின்ன பையன் பொறுமை இல்லாம ஆப்பிள்ல வந்து ஒரு சின்ன கத்தி வச்சு கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு இருக்கான், வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்குள்ள ஒரு இவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கேன்னு அவனுக்கு ஒரு கோவம் இருக்கு அந்த பையனுக்கு. அன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து பாக்கும்போது நியூஸ்ல வருது இந்த மாதிரி இந்த பார்பரை வந்து அந்த பையன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு கோவத்துல அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன சிறுகதையில கூட வந்து ரொம்ப அழகா வந்து ஒவ்வொரு கேரக்டரைசேஷனையும் அழகா எழுதுறாரு. அவரோட அந்த காலத்து அந்த இளைஞர்களுடைய அந்த வேகம், அந்த இளைஞர்களுடைய அந்த பாதிப்புகள், அது அழகா எழுதுறாரு. அது அந்த சப்ஜெக்ட் எனக்கு I didn't think that anybody has written on that particular subject. இன்ஃபேக்ட் இந்த புக் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப யோசிச்சு பார்த்தா இவர் வந்து இவரோட ஸ்பெஷாலிட்டி சிறுகதை தானே. இப்ப ஒரு சாப்டர் எடுத்தாலே அது ஒரு சிறுகதையா கூட இருக்கலாம். though he is connecting the story, but if you look at it, it's actually like you can actually separate it as a சிறுகதை also. இப்ப அந்த பஸ் கண்டக்டரா எடுத்துக்கலாம், இல்ல ஈவன் கணேசனோட அந்த frustration சாப்டரா எடுத்துக்கலாம், எதுவா எடுத்துக்கலாலும் many of the chapters can be individual சிறுகதை. கரெக்ட், I agree. ஆமா, there's some sort of எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. ஸ்டோரி லைன். இதுல வந்து செல்லப்பாவுடைய அம்மாக்கு ஒரு சம் உடம்பு சரியில்லாம போகுது இல்லையா? ஏதோ சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் மாதிரி தெரியுது. ஒரு 10 நாள் அவங்க அட்டாக் ஆனாங்களே. she got அந்த நியூ இயர் பார்ட்டில அதுல வந்து தானா? அதுல வந்து 3 வருஷம். that's why 3 வாரம். அதுக்கப்புறம் அந்த சுதந்திர 26th ஜனவரிக்கு முன்னாடி இருந்த வாரத்துல தான் இவங்க வந்து அந்த ரிஹர்சலுக்காக போறாங்க. பட் 3 வீக்ஸ்ல வந்து 2 வீக்ஸோ little more than that she was in bedridden, not exactly she was not injured, but அந்த இது அட்டாக்ல she got affected. அதான் அந்த சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அப்போ வந்து செல்லப்பா இது நல்ல கனெக்ஷன். ஆக்சுவலி நான் அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கல. என்ன ஆச்சு திடீர்னு உங்களுக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப டாக்டர்லாம் அங்க போங்க இங்க வாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க, வெளியே போங்க கூட்டு போங்க சரியாகட்டும்ட்டு. ஒரு நாள் திடீர்னு she jumps out of bed and then everything becomes normal இல்லையா? அப்போ செல்லப்பாவுடைய மனநிலை இருக்குல்லையா, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத போது பக்கத்துலயே இருந்துக்கிறான், பாத்துக்கிறான், சாப்பாடு கொடுக்குறான், எல்லாமே செய்யறான். இன்ஃபேக்ட் அவன் வந்து அத இது வரைக்கும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருந்த ஒரு விதம் இருக்கும் இல்லையா, அது ஏற்படுத்தக்கூடிய குற்ற உணர்ச்சி மற்றும் அது தரக்கூடிய உணர்வுகள்ல இருந்து தன்னை இன்னும் தூரமா விலக்கிக்கணும் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு அழுகைய வர வச்சு அதை தானே ஒரு சுய பச்சாதாபத்தோட ரசிக்கிற மாதிரியான ஒரு பையனா இருக்கிறான். அவங்க அம்மாவை நினைச்சு அழுகுறத நினைச்சு அவன் பெருமைப்படுறான் அந்த இடத்துல. ஐ வாண்ட் டு கிரை மோர்ன்ற மாதிரியான ஒரு இடத்துல அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஏமாற்றம் அடைகிறான். ஏன் எல்லாம் மாறிடுச்சு, எனக்கு எல்லாம் பழையபடி ஆயிடுச்சு அப்படின்னு கடுப்பாகிறான். இன்னும் கொஞ்சம் அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருந்து இன்னும் மோசமா போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்குமோன்ற மாதிரியான சில வேர்ட்ஸ் எல்லாம் அங்க காட்டுறாங்க. இது குவைட் இன்ட்ரெஸ்டிங் டைனமிக்ஸ் இது. இது
இது நாட் சோ ரிலேட்டட், பட் வேற ஒரு சிறுகதை இப்ப ரீசெண்டா படிச்சேன். அப்பாவின் மீசை அப்படின்னு ஒரு சிறுகதை. லாசா ராமாமிர்தத்தோடது, சின்ன சிறுகதை தான். அப்புறமா நான் அனுப்பிச்சு விடுறேன், நீங்க நேரம் இருந்தா படிச்சு பாருங்க. அதுல கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு சீனா, வெரி யங் பாய், இன்னொரு யங் பாய், அவனோட மனசுல அவங்க அம்மாக்கு ஏதோ ஆயிடுற மாதிரியான கனவு. அப்படியே நடந்து போயிட்டு வீட்டுல, அம்மா இந்த இடத்துல தான் இருக்க போறா, இப்படிதான் கிடக்க போறா, முடிஞ்சது எல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அதை ரொம்ப அந்த கற்பனையை டெவலப் பண்ணி அதோட டீட்டெயிலுக்குள்ள போயிடுவான் அந்த பையன். வீட்டுக்கு போனோன்னா அம்மா அதெல்லாம் இல்ல, நான் சாதாரணமா இருப்பா, புது துணி கட்டியிருப்பா, பூவெல்லாம் வச்சுட்டு அடுத்த வேலையை செஞ்சுட்டு இருப்பா. அதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கும். அம்மா சாகலையா இன்னும், என்னாச்சு, ஐயோ நான் எப்படி எல்லாம் நடந்திருக்கும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி ச்சே அப்படின்னு நினைப்பாங்க. அத இத வாசிக்கும் போது என்ன எனக்கு அதை கனெக்ட் பண்ண முடிஞ்சது. இது ஆக்சுவலி நீங்க இந்த சிலப்பா அந்த சீன் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, பட் இட் குட் பி தட் பிகாஸ் அவனுக்கு வந்து அந்த டைம்ல ஹி ஃபெல்ட் அந்த யூஸ்ஃபுல். சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன்ஸ் வித் பீப்புள் ஆல்சோ, தே ஹேவ் ஒரு மாதிரி அவங்க கணவரையோ பையனையோ வந்து பார்த்துட்டு பண்ணையோ ஏதோ அவங்களுக்கு வந்து சேவை செஞ்சுட்டு திடீர்னு அவங்க இல்லாம போகும்போது வர ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும் இல்லையா, இப்ப எனக்கு என்ன பண்றது இருக்கும். ஐ ஃபெல்ட் வெரி யூஸ்ஃபுல் அட் திஸ் பாயிண்ட், பட் நவ இட்ஸ் நோ லாங்கர் தேர். அந்த sense of importance actually. When you're not a person who's important in the house, you've not achieved anything, you feel underconfident, but suddenly you get an opportunity to express yourself and be important and you lose that அப்படின்னு. பட் ஒரு இடத்துல விஸ்வா சொல்றான் இந்த மாதிரி அவருடைய தாத்தாவுக்கு வந்து கணேசன் சொல்றான் அவங்க அப்பாவோட அவனுடைய தாத்தா, இவர் கணேசனுடைய அப்பாவுக்கு வந்து விஸ்வமுடைய தாத்தாவை ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவர் ரொம்ப இதா இருப்பாரு அப்படின்னு. விஸ்வம் ஒரு இடத்துல சொல்றான் இந்த மாதிரி தாத்தாவுக்கு வந்து செல்லப்பாதான் செல்ல பேரன் அப்படின்னு, என்னை விட செல்லப்பாவை தான் தாத்தாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றான். தாத்தாவோட போட்டோ போட்டோ வச்சிருக்கான், அதனால செல்லப்பா தாத்தாவுடைய போட்டோ அந்த ரூம்ல வச்சிருக்கானே. சோ இந்த கணேசனோட அப்பாவுக்கு தாத்தா பிடிக்கும்னா அந்த கணேசனோட அப்பா ஒரு மாதிரி நேர்மையான ஒரு ஆசாமி, தாத்தாவும் நேர்மையா தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், assuming that because his father likes it. So which means that ஒரு ஜெனரேஷன் வந்து you have such people. இப்போ ஒரு ஜெனரேஷன் வந்து நேர்மையா இருக்காங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் வந்து அதாவது இந்த செல்லப்பாவோட அப்பா பசுபதி வந்து இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி இது பண்ணி அவன் பெருசாயிடுறான். அடுத்த ஜெனரேஷன் இஸ் ஏபிள் டு like coast through that thing without doing all those things. இல்லையா, அப்ப விஸ்வமா எடுத்துக்கலாம், அவன் சயின்ஸ் அவனுக்கு வந்து எதுவும் கவலை இல்லை, அவனுக்கு இது இருக்கு, அவனோட ப்ரிவிலேஜ்னால he's become a scientist and he's been செல்லப்பாக்கும் அவனுக்கு பெருசா ஒரு இல்ல, அவனால ஃபெயில் ஆனாலும் அவனுக்கு பெருசா அதுக்கு இது இல்ல. பட் இந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் விட்டு ஒரு ஜெனரேஷன் வந்து they are able to coast. இப்ப அடுத்த ஜெனரேஷன் வந்து வேற மாதிரி இருக்கலாம், so they will feel frustrated like கணேஷா என்னன்னு தெரியல. இப்ப கணேஷ் வந்து அவனோட அப்பா வந்து he's like thisனால he's feeling frustrated because and he wants to be like இவங்களோட. so it also reflects நம்ம சொசைட்டில நீங்க பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு மாதிரி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்க பசங்க எல்லாம் ரொம்ப ஆவரேஜா இருப்பாங்க நிறைய இடத்துல. I'm not saying it is the same thing with everybody, but because that everything is available to them ல அவங்களுக்கு பெருசா ஒரு லட்சியம் இருக்காது. அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் அடுத்தது எனக்கு எந்த ஞாபகம் வருது அப்படின்னா விஷ்ணுபுரத்துல சூரியதத்தனுடைய பையன் வரமான ஞாபகம் இருக்கா? சூரியதத்தன் என்ன பண்ணுவாரு, தான் சண்டையிடணும் ஒரு வீரன் ஆகணும் அப்படின்னு நினைப்பாரு, ஆனா ஆக மாட்டாரு. அவர் பிராமணராகி அவர் ஒரு பிராமணர், அவர் தான் ஊர் தலைவர். அவர் வந்து இந்த மாதிரி வைதிகமா இருந்து ஊர் தலைவராகி தன்னை அடக்கிட்டு அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய வந்து தனக்கே போட்டுப்பாரு சூரியதத்தன். பிடிக்காத வாழ்க்கை, ஆனா பவர், ஹி லைக்ஸ் தட் பவர், அந்த மாதிரி பவர்ஃபுல்லா இருப்பாரு. அவர் தன்னுடைய பையனும் தன்னை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. சூரியதத்தருடைய பையன் அவருக்கு பிடிக்காது, அவன் வரமாட்டான். கடைசியில சூரியதத்தர் வந்து கொலை செய்யப்படுறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிடுவாரு, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அவனுக்கு பிடிக்காது, அவன் கேட்பான், நீங்க என்ன கவனிச்சதே, சூரியதத்தர் வந்து பையன் கிட்ட அப்பா மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாரு, ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவன் வந்து தனக்கு அன்பை காட்டினதே இல்ல, தன்கிட்ட ஒரு அப்பாவா நடந்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். ஆனா அவனும் இதே இவருக்கு அப்புறம் அந்த இதுக்கு வருவான். அதுக்கப்புறம் அவனுக்கு பிறந்த அந்த கடைசியில அந்த தவளை மாதிரி ஒருத்தர் இருப்பானே, ஒரு புத்தி பிச்சைன்னு அந்த ஆளு, அந்த வம்சாவளியில வந்தவன், அவன் சுத்தமா பண்றது இல்ல, அவன் போயிடுறான். பட் ஒரு தன் அப்பா மாதிரி தான் இருக்க கூடாது அவன் நினைக்கிறான், ஆனா அவன மாதிரிதான் ஆகிறான் அந்த பையன். தீப்தி சொன்னதுல எனக்கு குவைட் பாசிபிள் இந்த மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம். ஆனா இந்த கதைக்குள்ளேயே என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வரி நமக்கு என்ன க்ளூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கணேசனுடைய அப்பா செல்லப்பாவுடைய தாத்தாவை வந்து அவர் ரொம்ப நல்லவரு, அவர் இருக்கிற காலத்துல எல்லாம் அப்பப்பா வந்து பார்த்து அவர் காலில் விழுந்து வணங்கி அவரை பத்தி பெருசா சொல்லி அவரை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறதுக்கு காரணமே
அவருடைய மகனை மட்டம் தட்டுறதுக்கு தான் அப்படின்னு ஒரு வரி வந்திருக்கும். அதாவது செல்லப்பாவுடைய பசுபதி மேல இருக்கக்கூடிய மரியாதை குறைவை நேரடியா சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம்னா அவருடைய அப்பாவை உயர்த்தி பிடிப்பதன் மூலமாக நீ அந்த அளவுக்கு ஒர்த்து இல்ல. ஆமா, கரெக்ட் 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 கரெக்ட். நீ வந்து உங்க அப்பா மாதிரி இல்ல, உங்க அப்பா கொடுக்குற மரியாதை நான் உனக்கு கொடுக்கல அப்படின்றத தன்னுடைய உயர் அதிகாரியான பசுபதிக்கு காட்டுறதுக்காக தான் அவருடைய தாத்தாவை போய் அத்தனை தடவை பார்த்தாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வரி வந்து இந்த கதைக்குள்ளேயே இருக்கு. ஓகே, அது யா குவைட் இன்ட்ரெஸ்டிங். நம்ம வேற ஏதாவது பேசாம விட்ட சாப்டர் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி இந்த புக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ சாப்டர்ஸ் வர் ஓகே, பட் அதுக்கு போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இந்த லாஸ்ட் 11 to 15 chapters were really good. And so எனக்கு வந்து இந்த பிகினிங் சாப்டர்ஸ் ரொம்ப ஞாபகம் இல்ல. இன்னொரு ஆங்கிள் நான் ரொம்ப ரசிச்சு படிச்சது என்ன அப்படின்னா, இந்த ஆண் பெண் உறவு அதுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பாவனைகள், போராட்டங்கள், புரிதலின்மை, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இட் ஸ்டில் கண்டினியூஸ், இட் வில் எவர். இதெல்லாம் தான் வந்து இந்த புக்கை ஸ்பெஷல் ஆக்குதுன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் ஸ்டோரி. இது என்றும் இருக்கக்கூடிய உறவுகளை பற்றியும் கேள்விகளை பற்றியும் புரிதல்கள் ஏமாற்றங்களை பத்தியும் இந்த புக் வந்து ரொம்ப கண்டெம்பரரியா இருக்கு. இது வந்து 90s ஓகே, certain things are there which is specific to that time, but இந்த இப்ப வந்து நடக்கிற கதைன்னு சொன்னா கூட நம்பலாம். மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஃபீலிங்ஸ், மோஸ்ட் ஆஃப் தீஸ் இதெல்லாம் ஆர் ஆல் வெரி கண்டெம்பரரி, டைம்லெஸ். it wouldn't நினைக்கிறேன். the nothing has changedன்றத வந்து நான் ஒரு குறையா சோஷியல் குறையா நம்ம பார்க்கலாம். அது ஒரு ஆங்கிள். But these things will never change ன்னு நினைக்கிறேன். These are the things that makes us human. Exactly. இது வந்து இந்த human relationship, our emotions, our needs, our wants, our desires, our dynamics, இது வந்து timeless. I mean they won't change. Context change ஆகலாம். அவர் வந்து இன்னைக்கு பிசினஸா இருக்கலாம், ஒரு அரசு இது வந்து இன்னைக்கு பிசினஸா மாறலாம். what is modern அப்ப கன்சிடர் பண்ணது இப்ப கன்சர்வேட்டிவா இருக்கலாம். the modernism might have gone little bit more. ஆனாலும் அந்த ஆண் பெண் உறவு, அந்த நம்மளுடைய ஏமாற்றங்கள், ஐ திங்க் அதெல்லாம் சேஞ்சே ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். This is actually இந்த புக் வந்து எழுதினது 1972ல, நம்ம 1977லயே எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க. அந்த டைம்ல படிக்கிறவங்களுக்கு இது வந்து இவங்களோட இப்ப அவங்க ஒரு பார்ட்டிக்கு போறாங்க, அவங்க அம்மா ஸ்மோக் பண்றாங்க, இதெல்லாம் வந்து would be very radical actually. இப்ப வந்து நம்ம படிக்கும்போது it's not that radical. You have seen this, we've gone to such parties, we've seen, so maybe அந்த இதுவும் இருக்கலாம் that it looks contemporary because it's happening right now, we've gone to இது அதனால. பட் அந்த டைம்ல படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஃபியூச்சர் மாடர்னா இருந்திருக்கலாம், அதுவும் இருக்கு. இப்போ வாசிக்கிறவங்க இத ராடிக்கல் நினைக்கக்கூடியவங்களும் ஒரு பிக் செக்டார் ஆஃப் பீப்புள் இருக்காங்க 2025 தான் நினைக்கிறேன் நான். ஓகே இருக்கலாம், மேபி. இப்ப நீங்க பாலிவுட் மூவிஸ் அப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1970sல ஒரு சீனத்தமன் ட்ரக் ஹரிராம் ஹரிகிருஷ்ணா பண்றதோ, இல்ல மோகின் பாபி எல்லா மூவிலயும் வந்து ஸ்மோக்கிங், அது வந்து ரொம்ப நார்மலா இருந்தது. அப்போ அது வந்து நீங்க பாலிவுட் எப்பவுமே வந்து they always concentrated mainly on that upper இதுதான், even till date they do that. பட் நம்ம தமிழ் சமுதாயம், தமிழ் books especially mostly concentrated on even if it is upper, it is usually a little more conservative. இந்த புக் ரொம்ப விதிவிலக்கா இருக்கு actually, and but நமக்கு இப்ப படிக்கும்போது வைஜெயந்தி மாலா, அதுதான் நான் எப்பவுமே நினைப்பேன். வைஜெயந்தி மாலா வந்து she was a Brahmin, ஐயங்கார் தான் அவ இங்க நடிக்காம she went to Bollywood to act. அவ ராஜ்கபூர் மூவில நடிக்கும்போது அவளோட the way she dresses எல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கும், மாடர்னா இருக்கும். அவ அப்புறம் பத்மினியும் வந்து இங்க எப்படி நடிச்சிட்டு இருந்தாலோ அவ அங்க போய் நடிக்கும்போது, பத்மினி has acted in Raj Kapoor's movie, and you know how Raj Kapoor shows women, இல்லையா? Padmini has been shown like that. So with very revealing clothes எல்லாம் பத்மினி அங்க போய் அவங்க அப்படி மாறிட்டாங்க.
அது மாதிரி ஒரு தமிழ் குடும்பம் அங்க டெல்லி போயிட்டு, டெல்லியில தானே செட்டிங் இது. டெல்லியில போயிருக்கும் போது இந்த மாதிரி பார்ட்டி நடக்கிறதும், இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதும். But also not just any Tamil family. They're not conservative. They're all the people have kind of become that kind of people இல்லையா? They're very modern. இப்ப இங்க இருந்து போனவங்களும் இருக்காங்க, அவங்க கன்சர்வேட்டிவாவும் இருந்திருக்காங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. தன்னுடைய இது வளர்ச்சிக்காக, கரெக்ட், எகனாமிக் growthக்காக அவங்க அப்படி வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க அவங்களே. அப்பதான் சொல்றா, அவ வந்து முன்னாடி வந்தவர் இருந்த பாஸ் வந்து ஐயரோ ஏனோ சம்திங் ஐயங்காரோ, அவர் வீட்டுல நடக்க பஜனைக்கு போவா, பின்னாடி வந்து பெங்காலி, அதனால அவளோட பெங்காலி பிளேஸ் போறா அப்படிங்கிறது அவங்க அடாப்டேஷன் ஷோ பண்றது. ஆமா, அவங்க இவர் வந்து ஆபீஸ்ல பண்றத வந்து she is supporting him by என்னெல்லாம் வெளியில நடக்க முடியுமோ எல்லாம் அவ சப்போர்ட் பண்றது வந்து நம்ம பொய்தேவல படிச்சோம் இல்லையா? ராமசேஷனா ராமச்சந்திர ஒரு ராமமூர்த்தியோ சொன்னீங்க. அந்த பொய்தேவல அந்த அந்த வைஃப் இருப்பாளே, கங்காவோட அம்மாவா? யார் சொல்றீங்க? கங்காவோட அம்மாவா? கங்கா அம்மா இல்ல, இன்னொருத்தி வருவாளே, அவ குழந்தை கிடையாது அவங்களுக்கு, கணவன் மனைவி மட்டும் இருப்பாங்க. அவருக்கு ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும், வைஃப் அனுப்பிச்சு விடுவானே எல்லா இடத்துக்கும். ஓபன் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. கோமலவல்லியா காமாட்சி? கோமலவல்லிய தானே வந்து இந்த சோமு முதலியார் கடைசியில இது அவனுக்கும் தெரியும், ஹஸ்பண்டுக்கும் தெரியும், ஹஸ்பண்டுக்கும் தெரியும். அது இதனால அப்படிதானே முன்னுக்கு வந்திருக்காரு அவரு. அந்த மாதிரி தானே எல்லா இடத்துக்கும் அந்த மாதிரி ஒரு எல்லாம் இருந்திருக்கு சில வட்டங்கள்ல. அது வந்து அது பரவாயில்லன்னு ஏத்துட்டவங்களும் இருந்திருக்காங்க. அப்ப கூட நான் கேட்டேன்ல, இதெல்லாம் நிஜமா நடந்திருக்குமா? எத்தனை கதைகள்ல அதான் எத்தனை கதைகள்ல அந்த மாதிரி இருந்திருக்கு. அப்போதுல இப்ப வரைக்கும் பணம் எல்லாத்தையும், மணி மேக்ஸ் எவ்ரிதிங் ஒயிட் அப்படின்றது ஒரு if you have money and power, everything is okay. Correct. Interesting story. If you don't have, then it is a problem. So morality is adha yaro irundangale, Nietzsche has said that if you kill a cockroach, it is good. If you kill a butterfly, it's a murder. Abdina. So even for a murder, there is an aesthetic abdingra mari. At all times, everything is, morality is very subjective. So நம்ம நாகாலாந்து இருக்கிறவங்க டாக் சாப்பிடுறாங்க, டாக் மீட்டுக்கு அவங்க ஏன் எங்க சிக்கன் சாப்பிடுற மாதிரி அவங்க டாக் சாப்பிடுறாங்க, ஏன் டாக் வந்து நீங்க அப்ப அடுத்த வாரம் எத்தனை சாப்டர்? ஆக்சுவலி அடுத்த வாரம் நான் இல்ல, இங்க நான் ஸ்கீயிங் போறேன், வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை. நம்ம ஆனா அடுத்த வாரம் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வாரம் சந்திக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா நானுமே கமிங் பேக் ஒன்லி ஆன் ஃப்ரைடே, சோ சென்னையில இருக்கும்போது எவ்வளவு படிக்க முடியும் எனக்கு தெரியல. ஓகே, அப்போ நமக்கு டைம் இருந்தா 10 சாப்டர் படிக்கலாம், டைம் இல்லன்னா இதே மாதிரி 5 சாப்டர் தான் ஆக்சுவலி இருக்கு மொத்தமாவே. But the thing is 15 chapters ன்றது 40% தான் முடிஞ்சிருக்கு. So it will probably be longer chapters. ஒரு 8 chapters படிக்கலாமா? ஓகே, 8 சாப்டர் படிக்கலாம். ஓகே, இல்ல முடிஞ்சா 10 சாப்டர் படிக்கலாம் நீங்க சொல்ற மாதிரி. Let's see. முடிஞ்சா full book படிச்சிட்டு வந்துறலாம், அவ்வளவுதான். இல்ல நம்ம 5 சாப்டருக்கு இவ்ளோ இருக்கு நமக்கு பேசுறதுக்கு. நம்ம நிறைய படிச்சா அவ்ளோ சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால 5 to 6 சாப்டர் நம்ம படிக்கிறதே வந்து நல்ல விலாவரியா பேச நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும் தெரியலல்ல. சரி, இந்த 5 சாப்டர் தான் படிக்கணும். கமல் இன்னொரு தடவை சொன்னாரு, எப்படி அதை நிறுத்த முடியும்? What if it gets too interesting that we'd forget? ஆமா, நீங்க வந்து ஓகே லெட்ஸ் ஸ்டாப், இதோட போதும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஸ்டாப் பண்ணேன். இல்ல நேத்து நைட்ல லாஸ்ட் நைட் ஐ ரெட் probably 4 chapters நினைக்கிறேன் நேத்து. ஆமா, நானே நேத்து இல்ல I shouldn't read more than this. அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேன் அடுத்த வாட்டி இதுக்கு அப்படின்ற. That's good. ஓகே, படிச்சிட்டு வரலாம். 2 weeks இருக்கு. மேபி ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படிச்சாலும் 15 சாப்டர். பாப்போம். ஆனா நான் ஸ்கீயிங் போனப்ப படிக்க முடியாது. I don't think I will. அந்த இது இருக்கும், அந்த இது போனேன்னா தெரியல படிக்கலாம். ட்ரெயின்லயே படிச்சு முடிச்சிரலாம். சரி, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் டேக் இட் ஆன் ஃளைட். ஓகே, சூப்பர். சோ அடுத்த வாரம் இல்ல, அதுக்கும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஆமா, ஓகே. ஆக்சுவலி அடுத்த வாரம் இங்க பிரம்மா நடக்குது. ஜெயமோகன்லாம் வராரு. 8th 9th 10th போல இருக்கு. பார்க்கலாம் போறேன் நான். அவரு ஜெயமோகன் வந்து ஏதோ ஒரு செம்பருத்தி டீ குடிக்கலான்னு போட்டிருக்காரு. அதை வச்சு பயங்கரமா கலாச்சிட்டு இருக்காங்க ஜெயமோகனோட ஃபேன்ஸே. வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல
அவரு ஆமா, எல்லாம் IAS கிறிஸ்டி. அவர் வந்து தேடிட்டு இருக்காரு, எதை பத்தி நான் இன்னும் நான் பேசல, எதுல நான் இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அப்படின்னு. உலகத்துல மெகா இன்ஃப்ளூயன்சர் ஜெயமோகனா தான் இருப்பாரு நினைக்கிறேன். இட்லி மாவை வாங்குவது எப்படி அப்படின்னு ஏதாவது ஒரு கட்டுரை எடுத்து சொல்லுங்க, அப்புறம் நம்ம கலைக்கலாம். ஆமா. சரிங்க, Okay. பார்க்கலாம். பார்க்கலாம். பை See you. பாய் Bye. Bye. பாய்.